பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் இந்த ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? உங்களுடைய ஜெப வித்தியாசமாக மாற ஆரம்பிச்சிட்டதா? இனி வெறும் ஆத்துமாக்களை மீது மட்டும் குறிவைத்து ஜெபிப்பதல்ல, அந்த பகுதி, அந்த கிராமம், அந்த பட்டணம், அந்த மாநிலம் அப்படி முழுவதும் ஆண்டவருக்கு சொந்தமாகும்படிக்கு கர்த்தருடைய ஆளுகை அதன் மீது வருவதற்கான ஒரு ஜெபம். அந்த ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் நம்மோடு கூட இப்போ பேசுகிறார். கடைசி கால எழுப்புதல் என்பது வெறும் மனிதர்களை, ஆத்மாக்களை சுதந்திரிப்பது மாத்திரமல்ல, அந்த பகுதி முழுவதையும், தேசத்தையே ஆண்டவருக்கு சொந்தமாக்குவது. என்னால் ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்யணும். அதற்கு முழு உலகமும் ஆண்டவருக்கு சொந்தமாகணும். அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு ஜெபம், அதற்கான செயல்பாடுகள் தான் கடைசி கால எழுப்புதலின் செயல்பாடுகள். அதில் நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் பங்கு வைத்திருக்கிறார். அது எப்படி செய்வது என்பதை குறித்து தான் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டு வருகிறார். இப்போ என்ன மாதிரி காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது உலக அளவில்? மறைமுகமாய் சாத்தான் எப்படிப்பட்ட காரியங்களை நிறைவேற்றி கொண்டு வருகிறான்? அதை அறிந்து நாம் அதை எப்படி சுதந்திரிப்பது என்பதை குறித்து பேசிக்கொண்டே வருகிறோம். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு காரியம் புரிந்திருக்கும். வெறுமன ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவது, மனம் திரும்பி வருவது மாத்திரம் அல்ல, அதையும் தாண்டி அந்த பகுதி முழுவதுமே ஆண்டவருக்கு சொந்தமாக்குகிற ஒரு ஜெபமும் செயல்பாடுகளும் நமக்கு அவசியம். அப்போ நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் அந்த காரியத்தில் தலையிட்டு நமக்கு ஜெயம் தருகிறார், சுதந்திரிக்க பலன் தருகிறார். இதை அறிந்து நம்ம ஜெபிக்கணும், செயல்படணும் என்பதை குறித்து அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ மறுபடியும் நம்ம சில காரியங்களை பேச போகிறோம். அதில் நிறைய வாலிபர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, வாலிப பெண் பிள்ளைகள் பார்க்குறீங்க, ஐடியில் வேலை செய்கிறவங்க இருக்கிறீங்க, அப்புறம் தொழில் செய்கிறவங்க இருக்கிறீங்க, படிக்கிறவங்க இருக்கிறீங்க. ஒவ்வொருவரும் அவங்கவுங்க பகுதியில் எப்படி இந்த தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருவது, தேவனுக்காக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது, இதை அறிந்து நம்ம ஜெபித்து செயல்பட்டாலே முழுமையாய் கர்த்தருடைய ஆளுகை வந்துவிடும். அப்போ அது குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார். தொடர்ச்சியாக இப்போ மறுபடியும் நம்ம பேச போகிறோம். நம்மத்தில் வந்திருக்கிற தேவ மனிதர், தேவனுடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவர்களை உங்கள் எல்லாருடைய சார்பாக வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஸ்தோத்திரம் பிரதர். மறுபடியும் இந்த நிகழ்ச்சியில் மக்களோடு பேச ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. நல்ல ஒரு தெளிவான ஒரு காரியத்தை தெரிய ஆரம்பிச்சிருக்குது. எழுப்புதல்னா வெறும் ஆத்மாக்கள் மனதில் ரட்சிக்கப்படுவதல்ல, முழு எல்லைகளும் ஆண்டவருக்கு சுதந்திரிக்கப்படணும். அப்போ தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஆளுகை வரணும். அந்த மாதிரி முழு உலகத்தையும் தேவனுக்கு சொந்தமாக்குவது தான் கடைசி கால எழுப்புதல் திட்டம். அது தெளிவாக தெரிஞ்சிட்டு அப்போ அதுக்கு நம்ம எப்படி ஜெபிக்கணும், என்னென்ன காரியத்தை அறிந்து ஜெபிக்கணும், அதுவும் நம்ம தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்போ இன்னும் நம்ம தெளிவாக அதை குறித்து பேசினா நிறைய பேருக்குள்ள அந்த காரியத்தை அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இது சம்மந்தமான விஷயத்தில் நம்ம பேச வேண்டிய இன்னும் சில காரியம் இருக்குது. ஒன்று என்னன்னு கேட்டால், இந்த எழுப்புதல் வரும்போது, இந்த கடைசி கால எழுப்புதல் நம்ம ஏற்கனவே பேசும்போது மற்ற எழுப்புதல்களுக்கும் கடைசி கால எழுப்புதலுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம். ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்த எழுப்புதலுக்கும் ஒவ்வொரு விதமான நோக்கம் இருந்தது. இந்த கடைசி கால எழுப்புதலுடைய நோக்கம் ஜனங்களை மாத்திரமல்ல, ஜனங்களுடையதையும் அந்த உலகத்தையும் மீட்டுக்கொள்வது தான் அந்த நோக்கம். அப்படி பார்க்க போகும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த எழுப்புதல் காலத்தில் கர்த்தர் எழுப்பக்கூடிய மனிதர்கள் என்னென்ன விதமான ஆட்கள் அவருக்கு தேவை இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. இப்போது புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதல் வரும்போது அங்கே எழுப்பப்பட்ட எல்லாரையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் சுவிசேஷ பாரம் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. ஆமாம். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 8வது அதிகாரத்தில் சொல்லும்போது சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷம் பிரசங்கித்தாங்க. ஏன்னா அந்த எழுப்புதல் முழுவதுமே மனிதர்களை ஆயத்தப்படுத்துகிற அவங்க சம்பந்தமாக உள்ளது தான் அந்த எழுப்புதல். அதனால தான் அவங்களுடைய சொத்துக்களோ ப்ராப்பர்ட்டியோ வீடோ எல்லாமே பிடுங்கப்பட்ட போது கூட கர்த்தர் அதை பற்றியெல்லாம் ரொம்ப இது பண்ணல, அவங்களுடைய ஆத்துமாக்கள். ஆனால் இந்த முறை வருகிற எழுப்புதலில் இந்த மனிதர்கள் மாத்திரம் இல்லை, மனிதர்கள் கையில் கொடுத்த பூமியையும் சுதந்திரமாக்கணும். அப்போ அந்த முதல் நூற்றாண்டு எழுப்புதல் வரும்போது
அவர் அந்த எழுப்புதலை நிறைவேற்றுவதற்கு சில மனிதர்களை வந்து ஏற்படுத்தினார். அதில் மேக்சிமம் எல்லாருமே சுவிசேஷ பாரம் உள்ளவங்க தான். ஒரு சபையினை வச்சு நடத்துகிற ஒரு சபை பாஸ்டராக இருந்தாலும் சுவிசேஷம் தான் அறிவிச்சிருக்கிறார். தீர்க்கதரிசிகள் கூட போய் சுவிசேஷம் தான் சொல்லியிருக்காங்க நிறையா. அப்போ அந்த மாதிரி இருந்தது. இப்போ இந்த கடைசி கால எழுப்புதல் எதுக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ இதை செய்வதற்கு கர்த்தருக்கு என்னென்ன மாதிரியான மனிதர்கள் தேவைப்படும், என்ன மாதிரியான இந்த ஜெனரேஷன்ஸ் தலைமுறைகள் தேவைப்படுங்கிறதை நம்ம கொஞ்சம் பார்த்துடணும். ஒரு கட்டடம் கட்டணும்னு சொன்னால் அது வந்து ஒரே ஆளை வச்சு நம்ம கட்ட முடியாது. அதில் வந்து பல்வேறு விதமான ஆட்கள் நமக்கு தேவைப்படுறாங்க. பெயிண்டிங்க்கு ஒருத்தர், எலக்ட்ரிஃபை பண்ணுறதுக்கு ஒருத்தர், மேஸ்திரி ஒருத்தர் அப்படின்னு. அப்போ அது மாதிரி இந்த திட்டத்தை நிறைவேற்றுக்கு கர்த்தர் யார் யாரெல்லாம் எழுப்ப வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா, அந்த தலைமுறை எழுப்புவதற்கு இந்த நிகழ்ச்சியை கேட்குறவங்களையும் சரி, இனி வந்து எழும்பக்கூடியவங்களையும் சரி, கர்த்தர் வந்து என்னை இதுக்கு தான் எழுப்பியிருக்காருங்கிறத அவங்க வந்து விளங்கி கொள்ள முடியும். அப்போ இந்த திட்டத்துக்கு எந்த மாதிரியான ஆட்கள் வந்து அவருக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்க்க போனால் நமக்கு வந்து சில காரியங்கள் அது வந்து விளங்குது. நீங்களும் உங்களுக்கு என்ன அந்த கர்த்தர் பேசின காரியங்களை வச்சு தெரிஞ்சால் இல்லை, நம்ம ஒரு முறை காத்திருந்து ஜெபிக்கும்போது இந்த கடைசி கால எழுப்புதலை பேசிகிட்டே வரும்போது இந்த எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்ற ஒரு எவ்வளவு ஜனம் எழும்பும். ஆமாம் ஆமாம் கடைசி கால ஒரு சந்ததி அதுக்காக எழும்ப பண்ணுவேன். அதில் என்னென்ன மாதிரி உள்ளவங்களாம் இருப்பாங்கன்னு கர்த்தர் பேசினார். ஆமாம், அது உங்கள் தீர்க்க தரிசனத்தில் இருக்குது. அப்போது ஆண்டவர் பேசின அந்த தீர்க்க தரிசனத்தை விளக்கம் அறிந்து கொண்டாலே அதுக்குள்ளே என்னென்ன வித மாதிரி ஆட்கள் எழுப்புதல் கடைசி கால எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்ற தேவை அப்படி என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதில் வந்து யுத்த சந்ததி, யுத்தமணி ஜெபிக்கிறவங்க, அவர் தீர்க்க தரிசன சந்ததின்றார். அப்போ தீர்க்க தரிசனம் உரைத்து தீர்க்க தரிசனத்தை அறிந்து ஜெபிக்கிறவங்க, செயல்படுறவங்கன்றார். அப்புறம் விசேஷித்த ஒரு ஞானம் உள்ளவங்க. இப்போ வந்து ஐடி, இப்போ அது இல்லாமல் எதுவுமே இல்லை, எல்லாமே கம்ப்யூட்டர் இது. அப்போ வந்து மீடியா, அதன் வழியாக தெய்வ செய்தி கொண்டு போகிறவங்க. அது மாதிரி கிருபை உள்ள சிலர்லாம் தெய்வனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப தேவைன்னு ஆண்டவர் பேசி இருக்கிறார். அப்போ அதில் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்துவார்ல. ஆமாம் ஆமாம், நிச்சயமாக. அதான் இதை நம்ம வச்சு பார்க்க போகும்போது நமக்கு என்ன தோணுதுன்னு கேட்டால், ஒன்று இப்போ இந்த எழுப்புதலுக்கு வந்து 2 முகங்கள் இருக்குது. ஒன்று வந்து மனிதர்களையும் மீட்கணும், மனிதர்களுக்குரியவைகளையும் மீட்கணும். ஓகே, அதாவது உலகத்தையும் மீட்கணும், அதே நேரத்தில் ஜனங்களையும் மீட்கணும். அப்போ அதனால் வந்து ஒரு பக்கத்தில் வந்து அந்த புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதலில் இருந்த மாதிரியே வந்து ஜனங்களுக்குள்ள சுவிசேஷம் அறிவிக்கப்படுறது, அவங்களுக்கு வந்து அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை வந்து கற்றுக் கொடுக்கறது, இந்த எழுப்புதல் காலத்தில் உங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு, கர்த்தர் உங்களை எழுப்புதனுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிதெல்லாம் சொல்லி கொடுக்கறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்து அந்த எழுப்புதலில் எழுப்பப்பட்டவங்களுக்கு இவங்க என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னா, ஜனங்களை ஆதாயப்படுத்த தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா என்ன ஒரு வேலை இருக்குன்னா, உலகத்தை மீட்கிறது எப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம். அப்போ இதில் வந்து ஒன்று சுவிசேஷ தலைமுறை நமக்கு தேவைப்படுது. அவங்க அந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய காரியங்களை பற்றின சுவிசேஷத்தை சொல்லணும். ரெண்டாவது வந்து ஒரு ப்ராஃபட்டிக் ஜெனரேஷன் தேவைப்படுது, தீர்க்க தரிசன தலைமுறை. ஏன் தீர்க்க தரிசன தலைமுறை தேவைப்படுதுன்னா, இந்த தீர்க்க தரிசிகள் உலகத்தை வந்து ரீஃபார்ம் பண்ணுறதுக்கு தீர்க்க தரிசனங்களை வச்சு தான் கர்த்தர் வந்து பண்ணுறாரு. அது வேதத்தில் வந்து நம்ம தெளிவாக காட்டப்படுது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்க தரிசிகள் இருந்தாலும் தீர்க்க தரிசிகள் அதிகமாக ஒன்றும் வேலை செய்யலை. புதிய ஏற்பாட்டில் சபையில் 5 விதமான ஊழியர்கள் இருந்தாங்க. ஆனால் தீர்க்க தரிசிகளை நம்ம வந்து பிரபலமாக ஒன்றும் பார்க்க முடியல. அவங்க வந்து பெருசாக ஒன்றும் வேலை செஞ்ச மாதிரி. அதுதான் அவங்க சொல்கிறது எழுதப்படாமல் போச்சா என்னன்னு தெரில. இல்லை, அவங்க யாரும் வந்து பின்னால் உள்ள காலங்களை பற்றி ஒன்றும் சொல்லலை. வந்து வரக்கூடிய ஒரு எரேமியா சொன்ன மாதிரி, எசேக்கியேல் சொன்ன மாதிரி பெரிய அளவில் சொல்லலை. அது புஸ்தகங்கள் எழுதப்படுற காலத்துக்கு முன்னால் சொன்னவங்களுடைய தீர்க்க தரிசனங்களே புத்தக வடிவத்தில் கிடச்சிருக்கு நமக்கு. ஒரு எசேக்கியேல், எரேமியா காலத்துல எல்லாம் அவர் எழுத கிழிச்சு போட்டுக்கிட்டே இருந்தான் அந்த இதில் நெருப்பில் கொண்ட ராஜா. அப்படி இருந்துமே அவருடைய அந்த ரைட்டிங்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாருமே எழுதியிருக்காங்க. பேதுரு எழுதியிருக்கிறார், யோவான். அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு தீர்க்க தரிசி சொல்லியிருந்தால் கண்டிப்பாக எழுதியிருப்பாங்க. அப்போ இந்த தீர்க்க தரிசிகள் வந்து இந்த நேரத்தில் சபை கட்டுமானத்துக்கு தான் உதவி செஞ்சாங்க. ஆனால் அந்த கடைசி காலத்தில் மறுபடியும் இந்த தீர்க்க தரிசிகளுடைய வாய் திறக்கப்படும். வெளிப்படுத்துகிற விசேஷம் 10வது அதிகாரத்தில் இருக்குது. அப்போ யோவானிடத்தில் அவர் சொல்கிறாரு, நீ மறுபடியும் தீர்க்க தரிசனம் உரைத்து ராஜாக்களை குறித்தும் ராஜ்யங்களை குறித்தும் நீ தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் சொல்கிறார். இப்போ மறுபடியும் அப்படின்னு சொல்லும்போது அது யாரை குறிக்கும்? அது யோவானை நிச்சயமாக குறிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஏன்னா யோவான் ஒரு தீர்க்கதரிசி இல்லை, யோவான் ஒரு இதுக்கு முன்னால் தீர்க்க தரிசனம் சொன்னவரும் கிடையாது. அப்போ இவர் சொல்கிறத பார்க்கும்போது என்னென்னா, ஒரு காலத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கணும், இடையில சொல்லாமல் இருக்கணும், அப்புறம் மறுபடியும் சொல்லணும். அப்போ தான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம் புரியுது. அப்போ மறுபடியும் தீர்க்க தரிசனம் சொல்கிறதுனா அப்போ யாரை குறிக்குதுன்னா, தீர்க்க தரிசன சந்ததியை, தீர்க்க தரிசன தலைமுறையை குறிக்குது. இவங்க தான் ஒரு காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாக்கள் ராஜ்யங்கள் பற்றி தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. இடப்பட்ட புதிய ஏற்பாட்டு காலத்தில் அமைதியாயிட்டாங்க. கடைசி காலத்தில் மறுபடியும் இவங்க வந்து எழும்புவாங்க. அதை தான் அவர் சொல்கிறார். அப்போ வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லப்பட்டது. அப்போ அவங்க சொல்கிற தீர்க்க தரிசனங்கள் ராஜாக்கள், ராஜ்யங்கள், அரசியல், இதை பற்றியெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஏன் தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்படின்னு கேட்டால், அந்த தீர்க்க தரிசிகளுடைய வேலை தீர்க்க தரிசனம் சொல்கிறது மாத்திரம் இல்லை, எரேமியாவுக்கு சொல்லப்பட்டதை போல் அவங்க கட்ட, நாட்ட, பிடுங்க, எழுப்ப, மறுபடியும் ஏற்படுத்த, இதுதான் அவங்களுடைய வேலை. அது எல்லாத்தையுமே கர்த்தருடைய வார்த்தையினால தான் அவங்க வந்து அதை செய்வாங்க. அந்த கர்த்தருடைய வார்த்தையினால தான் அந்த உலகம் உண்டாக்கப்பட்டது. உலகம் வந்து சாத்தானால் அது சிதிலம் அடைஞ்சிருக்கு பல இடங்கள். சில இடங்கள் வந்து அது ஒரு மாதிரி ரிப்பேர் மாதிரி இருக்குது, பழுது மாதிரி. அப்போ அதை வந்து நம்ம மறுபடியும் கரெக்ட் பண்ணணும்னா கர்த்தருடைய வார்த்தையை வச்சு தான் கரெக்ட் பண்ணணும். அப்போ கர்த்தர் இந்த தீர்க்கதரிசிகள் மூலம் கொடுக்க போகிற வார்த்தை செப்பனிடுகிற வார்த்தையாக இருக்கும். இனிமேல் அவங்க சொல்கிற தீர்க்க தரிசனங்கள் அவங்க சொல்ல சொல்ல அந்தந்த இடங்களெல்லாம் சரியாக்கிட்டே வரும். அப்போ ஒரு தீர்க்க தரிசன தலைமுறை நமக்கு தேவைப்படுது. மூணாவது வந்து ஜெபம் எல்லா காலத்துலேயும் தேவை நமக்கு. அப்போ இந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு ஜெப தலைமுறை அப்படின்னு ஒன்று நமக்கு தேவைப்படுது. இந்த கடைசி கால எழுப்புவருடைய நோக்கத்தை வச்சு பார்த்தா இந்த மூணு தேவைப்படுது. நாலாவது வந்து சாத்தானுடைய கையில் இருக்கிறத மறுபடியும் மீட்கிறதுனால நீங்கள் சொன்ன மாதிரி அவன் சும்மா இருக்க மாட்டான். அப்போ அவன் வந்து எதிர்ப்பு தெரிவித்தா அவன் கையில் இருக்கிறத நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு யுத்தம் செய்கிற ஒரு தலைமுறை இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தா, சாத்தான் இடத்துலேருந்து யுத்தம் பண்ணி நம்ம வந்து பெற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை அதை எப்படி மறுபடியும் நம்ம வந்து அது மறுபடியும் அவன் கைக்கு போகாத பாதுகாக்கிறது எப்படி? சாத்தான் இடத்துல இருந்து வந்ததை நம்ம அப்படி உபயோகப்படுத்தவும் முடியாது. அதை கர்த்தருக்கு ஏற்றதாக மாற்றி தான் உபயோகப்படுத்த முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தேசத்தினுடைய ஒரு பாராளுமன்றம் இருக்குது. அப்போ இவ்வளோ வருஷம் சாத்தான் அதில் ஆளுமை செய்யும்போது அவனுடைய வாசனை, அவனுடைய சாயல், அவனுடைய காரியங்கள் தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த சாத்தானுடைய கையிலேருந்து நம்ம வாங்கிட்டோம். அதை அப்படி நம்ம எப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் பயன்படுத்த முடியும், அல்லது கர்த்தரை எப்படி பயன்படுத்த முடியும்? மாற்றணும். அப்போ அதை ரெனோவேட் பண்ணி கர்த்தருக்கு ஏற்றதாக மாற்றணும். ஒரு அரசாங்கத்தை பிடிச்சிங்கன்னா அந்த அரசாங்கத்தை கர்த்தருக்கு ஏற்றதாக மாற்றணும், அரசியலை கர்த்தருக்கு ஏற்றதாக மாற்றணும். இதெல்லாம் வந்து கர்த்தருடைய வார்த்தையினால் எல்லாமே சாத்தியமாயிரும். அப்போ இது வந்து யுத்த தலைமுறை, அது நமக்கு ஒன்று தேவைப்படுது. அப்போது ஒன்று ஜெபிக்கும் தலைமுறை, சுவிசேஷ தலைமுறை, அப்புறம் வந்து யுத்தம் செய்கிற தலைமுறை, அப்போது ப்ராஃபிட்டிக் ஜென்ரேஷன். இது நாலு நமக்கு வந்து பிரதானமாக நமக்கு சொல்லப்படுது. அப்போ இதை தாண்டி இப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய வேலைகளுமே புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மாதிரியான வேலைகள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மாதிரி வேலைகள், கடைசி காலத்தில் வரக்கூடிய எழுப்புதலில் அது ஒரு விதமான வேலைகள். இதை தான் இதில் வந்து நம்ம காட்டுறாங்க. அப்போ இப்போ வந்து எழும்பக்கூடிய ஜனங்களை, இப்போ வந்து இந்த எழுப்புதலை நான் விசுவாசிக்கிறேன், இந்த எழுப்புதலை என்னை ஈடுபடுத்தி கொள்கிறேன்னு வர கர்த்தர் இந்த மாதிரியான எந்த வேலையில் பயன்படுத்துவாருங்கிறத முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கிறணும். இந்த எழுப்புதலில் வந்து கர்த்தர் என்னை எழுப்புனா நான் என்ன செய்யணும்? இல்லை, இப்போ நம்ம இதெல்லாம் பேசும்போது நிறைய பேர் மைண்டில் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஓகே இதெல்லாம் நம்ம கேட்குறோம், இதெல்லாம் சரி ஊழியக்காரங்க இருக்காங்க அப்படி இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லைல்ல, இது கேட்குறவங்களுக்கு அதில் பங்கு இருக்குது, எல்லாருக்குமே பங்கு இருக்கிறதுனால தான் கர்த்தர் எல்லாருக்கும் அதுதான் அவங்க தெரிந்து கொள்ளணும். கண்டிப்பாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வயசானவங்களாக இருந்தாலும் சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த எழுப்புதல் திட்டத்தை நீங்களும் சேர்ந்து தான் நிறைவேற்ற போகிறீங்க. அதுக்கு தான் உங்ககிட்ட ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதான உண்மை. அதான். அந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் பார்த்தா இதே மனநிலை தான் முதல்ல இருந்து சபையில். ஊழியம் செய்கிறவங்க நம்ம வந்து ஜெபத்தில் உட்காந்துருப்போம், அந்த எல்லாவற்றையும் பொதுவாக அனுபவிப்போம், சாப்பிட்டோம் தான் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் வந்து என்னென்னா எல்லாரும் வேலை செய்யணும் தான் சபையை சிதறடிச்சார் முதல்ல. அப்போ எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசரிச்சாங்க. அது நல்லா இருக்கிற காலத்தில் அதை செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க சிதற வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அப்போ அந்த தரிசனத்தை கர்த்தர் எல்லாருக்கும் தானே கொடுத்தாரு. அதே மாதிரி இப்போ இருக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைகள் முதற்கொண்டு அவங்களுக்கு ஒரு வேலை இருக்குது இந்த ராஜ்ய கட்டுமான பணியில் அதில். அப்போ இந்த தலைமுறைகள் என்னங்கிறத குறித்து நம்ம வந்து ஒரு தெளிவுபடுத்தி ஒவ்வொரு தலைமுறைக்கும் இந்த கடைசி காலங்களில் என்னென்ன வேலைகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பேசணும். ரெண்டாவது வந்து ஒவ்வொரு வேலைகளை கர்த்தர் வந்து செய்யும் போதும் அதற்கு ஏற்றதான சில வரங்கள்,
ஆவிக்குரிய சில காரியங்களை விசேஷமாக கொடுப்பாங்க. சிம்சோன் வந்து அவரை வந்து அந்த பெலிஸ்தருடைய கையிலிருந்து தம்முடைய ஜனங்களை காக்க வச்சு அவர் வந்து எழுப்புனதுனால தான் அவருக்கு வந்து ஒரு மனிதர்களுடைய பலத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு பலத்தை ஆவியினால் கொடுத்தாரு. ஆனால் அதுக்கு பிறகு நம்மளும் அபிஷேகம் பெறுறோம், நம்ம யாரும் அப்படிலாம் ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு டீப்பாய் கூட தூக்க முடியாது நம்ம. ஆனால் கர்த்தர் வந்து இப்போ அதை மறைச்சிட்டாரு. ஆனால் இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட வேலைகள் இவ்வளோ வேலை இருக்கிறதுனால இதுக்கேற்ற மாதிரி வரங்களும் மாறும்ல. புதிய ஏற்பாட்டு கால வரங்கள் என்பது சுவிசேஷம் சார்ந்த வரங்கள், மனிதர்களை மீட்பதற்கான வரங்கள். அப்போ இந்த கடைசி காலம் என்பது மனிதர்கள் மாத்திரம் இல்லை, ராஜ்யங்களையும் அவர் வந்து சுதந்திரிக்க வேண்டிய காரியம். அப்போ இதுக்கு வந்து வரங்கள் வித்தியாசப்படுமே. ஆமாம். அப்போ அது என்னென்ன மாதிரி வரங்கள் பலன்னு வித்தியாசப்படும். ஏன்னா இது கடைசி கால சாத்தானுடைய தாக்குதலும் கொடிதான் இருக்கும். அவனுடைய கிரியைகளை முன்னால் கேள்விப்பட்டுறத விதமாக அவனுடைய கிரியைகள் கண்டிப்பாக கடைசி காலத்தில். அப்போ அந்த தந்திரத்தை அறிந்து அவனுடைய கிரிகளை நம்ம முடக்கணுமானா அதுக்கேற்ற அபிஷேகம், அதுக்கேற்ற ஒரு வழிநடத்துதல் நமக்கு தேவை ஆண்டவர்கிட்ட. அப்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவனுடைய அற்புதங்கள் வந்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் மனிதர்கள் மேலே தான் கிரியை செய்தது. அப்போ இந்த கடைசி காலங்களில் தேவனுடைய வல்லமைங்கிறது மற்ற இயற்கை மற்ற காரியங்கள் மேலேயும் அது கிரியை செய்யணும். அப்போ இதுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும், எப்படி இதை குறித்த ஒரு அறிவை நம்ம ஜனங்கள் வந்து நம்ம எப்படி வந்து வளர்த்துக்கிறணும், இதுக்கு எந்த மாதிரியான விசுவாசத்தை வந்து தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. இப்போ முதல்ல வந்து இப்போ இதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க வந்து சிலர் கிராமத்தில் இருக்காங்க, சிலர் பட்டணத்தில் இருக்காங்க, சிலர் வந்து ஒரு இன்னொரு மொழி பேசக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க, சிலர் வந்து வெளிநாடுகளில் இருக்காங்க. ஒவ்வொரு தேசம் இப்போ ஸ்ரீலங்காவிலேருந்து நிறைய பார்க்குறாங்க, மலேசியா, சிங்கப்பூர், மியான்மர், ஆப்பிரிக்கா நாடுகள் ஒவ்வொரு. அப்போ அந்தந்த தேசத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதலுக்கு அங்கே உள்ளவங்களுக்கு கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறாங்க. அதை முதல்ல அவங்க உள்ளத்தில் பதிக்கணும். இவங்க வந்து இந்தியாவில் உட்காந்து பேசுகிறாங்க, இந்திய எழுப்புதல் தான், நாங்கள் மலேசியாக்காரங்க சிங்கப்பூர்காரங்க அப்படின்னு நினைக்கக்கூடாதுல்ல. அப்போ அவங்க நாட்டிலே அந்த எழுப்புதல் வரப்போகுது, கடைசி கால எழுப்புதல். அப்போ அதில் இவங்க பங்களிப்பு இருக்குது. அப்போ அதை எதிர்பார்க்குறார். அப்போ எந்தெந்த தேசத்தில் இருந்தாலும் என்ன செய்து கொண்டு இருந்தாலும் அவங்க இருக்கிற இடத்தின் எழுப்புதல் திட்டத்தில் இவங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. கண்டிப்பாக இந்த கடைசி கால எழுப்புதல் முதல்ல அதை அவங்க விசுவாசிக்கணும். எனக்கு இந்த எழுப்புதல் திட்டத்தில் பங்கு இருக்குது, கர்த்தர் என்னை பயன்படுத்த போகிறான்ற முதல்ல விசுவாசிக்கணும். ரெண்டாவது ஸ்டெப்பு, இந்த எழுப்புதல் திட்டத்தின் காரியத்தில் நுழையும் போது சாத்தான் வந்து என்ன மாதிரி கிரியைகள் நடத்திக்கிட்டு இருக்கிறான் நம்முடைய பட்டணத்தில், கிராமத்தில், தேசத்தில், அதை முதல்ல இவங்க அறியணும். அப்போ அது ஆவியானவர் வெளிப்படுத்துவார். ஜெபிக்கும் போது என்னென்ன மாதிரி காரியங்கள் நடக்குது, எதை நீ ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்கன்னு வெளிப்படுத்துவார். அப்புறம் அதை ஃபோக்கஸ் பண்ணி இவங்க ஜெபம் பண்ணணும். அப்போ அன்னைதான ஜெபத்தில் அதான் வந்து பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணுங்கள். அப்போ அந்த ஜெபம் எவ்வளோ முக்கியன்றதை அந்த புக்கில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நிறைய காரியம் வந்து இந்த கடைசி கால ஜெபங்கள் அப்படின்னா அது வித்தியாசமானது. ஒரு தீர்க்கதர்சன ஜெப ஆவி இருக்கணும் அப்படி அந்த அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ இதை பற்றி அறிந்து கொள்ளணுமானா இந்த ஒரு அனாயிண்டிங்கை அவங்க பெற்றுக்கொள்ளணும். இப்போ அது சம்மந்தமாக பேசுகிறதுக்கு தான் நம்ம இந்த விஷயங்களை வந்து நான் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணி எதற்காக ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டா அப்புறம் நம்ம எதுக்கு அப்படிங்கிறத பண்ணிடலாம். இல்லாட்டி நம்ம என்ன செய்யணும், இந்த பழைய இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலேயோ அந்த முந்தின உள்ள காலத்திலேயோ எதுக்கு ஜெபம் பண்ணாங்களோ அந்த ஜெபத்தோடு நம்ம நின்றுவோம். இப்போ நான் வந்து எதை குறி வச்சு ஜெபம் பண்ணணும், எனக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ வந்து ஒன்றா பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு வந்து ஒரு காரியம் வந்து என்ன தோணுது, நான் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் இப்போ சாத்தான் கூட சாத்தானோட கையில் பூமி தான் இருக்குது, ஆனால் அந்த இயற்கையின் காரியங்கள் வந்து அவன் கையில் இல்லை. அப்படி இருந்திருந்தா நேரம் உலகத்தை அழிச்சு சொல்லிடுவான். இப்போ ஒரு புயலையோ வெள்ளத்தையோ அவன் கொண்டு வர முடியாது. ஒரு மலையில் வந்து ஒரு பெரிய எர்த்குவாக்கெல்லாம் அவன் கொண்டு வர முடியாது, சாத்தான் கொண்டு வரது இல்லை. ஆனால் சாத்தான் வந்து என்ன செய்கிறான்னா மனிதர்களை பாவம் செய்ய வச்சு அதனால் கர்த்தருடைய அந்த நீதியின்படி கோபாக்கினையே அவர் தான் செய்ய வைக்க முடியுது. ஆனால் அந்த இயற்கையின் மேலே உள்ள கண்ட்ரோல் வந்து கர்த்தருடைய கையில் தான் இருக்குது. அவர் யாரும் மனுஷன்ட்டையும் கொடுக்கல, சாத்தான்ட்டையும் கொடுக்கல. ஆனால் சாத்தான் என்ன செய்கிறான்னா மனிதர்களை பாவம் செய்ய தூண்டுவதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட அளவு பாவம் வந்த உடனே அங்கே கிளைம் பண்ணுறான். இந்த மாதிரி வந்து தேசம் பாவம் பண்ணிச்சுன்னா
இந்த இயற்கை இது வரணுமே அப்படின்னு சொன்னால் கர்த்தர் தான் அங்கே ஆப்ரேட் பண்ணுறாரு. அப்போ இதைத்தான் இப்போ இந்த கடைசி காலத்தில் நான் நினைக்கிறேன் என்ன செய்ய போகிறான்னா, இந்த இயற்கை மற்ற காரியங்கள் மேலே உள்ள அதிகாரத்தை இந்த கடைசி கால தலைமுறை கையில் கர்த்தர் கொடுக்க போகிறாரு. இதை வச்சு இவங்க வந்து போராடுறதுக்கும் இவங்க வந்து தேசத்தை மறுபடியும் திரும்ப பிடிக்கிறதுக்கும், இயற்கை நான் சொல்லும்போது உலகம் சார்ந்த இயற்கை, வானத்தில் இருக்கிறத பற்றியெல்லாம் நம்ம கொடுக்க போகிறல, உலகம் சார்ந்த இயற்கை. அப்போ இது மேலே வந்து ஒரு அதிகாரத்தையும் அதை வந்து நம்ம நினைச்சால் அதை ஆக்டிவேட் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு அதிகாரத்தை கொடுத்தால்தான் நம்ம வந்து சத்துருக்கு எதிராக கிரியை செய்ய முடியும். அப்போ இதுவரைக்கும் இது கொடுக்கப்படலை. ஏன் இதை சொல்கிறோம்னா, இதை கேட்டு நம்ம ஜெபம் பண்ணுறதுக்காக சொல்கிறோம். நான் எதை குறி வச்சு கேட்டு ஜெபம் பண்ணணும், ஒரு தீர்க்க தரிசன வரத்தை பற்றி சொல்லி தீர்க்க தரிசன வரத்தை பெற நாடுங்கள். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு விரும்புகிறேன், தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள்னு சொல்கிறார்ல. அப்போ நான் இந்த கடைசி காலத்தில் எதெல்லாம் நாடி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு வரும்போது, இந்த மேலான அதிகாரங்கள், இந்த வந்து கர்த்தர் இதுவரைக்கும் யார்கிட்டையுமே கொடுக்காத அதிகாரங்களை இந்த கடைசி கால எழுப்புதல் நேரத்தில் மனிதர்கள் கையில் கொடுக்கறதுக்கும் அவர் வந்து இப்போ சித்தம் உள்ளவராக இருக்கிறாரு. அப்போ இதை நம்ம வந்து கேட்டு நம்ம பெரும்படிக்கு நம்ம முயற்சி பண்ணினால் கர்த்தர் வந்து இது நம்ம கையில் அந்த இயற்கையின் மேலே அதிகாரத்தை கொடுக்க முடியும். வானத்திலேருந்து நெருப்பு இறங்கின மாதிரி, ஒரு செங்கடலை வந்து ரெண்டாக பிளந்த மாதிரி, அப்புறம் யோர்தானை பிளந்து உள்ளே நடந்த மாதிரி. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இதுவரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் யாரும் செய்யலை. ஆனால் இது கடைசி காலத்தில் செய்யப்பட வேண்டும். அப்போ இதை நம்ம வந்து நம்பினா தான் இதை நான் கேட்டு ஜெபம் பண்ண முடியும். நான் என் ஜெபத்தில் எதெல்லாம் இலக்கா வைக்கணும் அப்படின்னா, உரைக்கப்படுகிற தீர்க்க தரிசனத்தை வச்சு கர்த்தருடைய வார்த்தை செய்யக்கூடிய கிரியைகளை பூமியில் செய்வதற்கு அதுக்கு நான் ஜெபம் பண்ணணும். அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுத்துங்கன்னு கேட்கணும். இல்லாட்டா இவங்க பேசுகிற தீர்க்க தரிசனங்களை வச்செல்லாம் எதுவுமே நீங்கள் செய்ய முடியாது. உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்கிறது, உங்கள் பர்ஸில் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறது, உங்கள் பேரை சொல்லவான்னு கேட்குறது, இந்த தீர்க்க தரிசனத்தை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நம்முடைய கர்த்தரிடத்தில் கேட்குற அந்த விருப்பம் வந்து மேலான விருப்பமாக முதல்ல மாற்றப்படணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன செய்யணும்னா, அதுக்கு தான் இந்த காரியங்கள் வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த கடைசி காலத்தில் வந்து இந்த இயற்கையின் மேலே அதை வந்து மனிதனே தன்னுடைய கட்டுப்பாட்டில் அதை பயன்படுத்த முடியுங்கிறத தான் கர்த்தர் சொல்கிறாரு. நீங்கள் கட்டளை கொடுங்க. அப்போ அது கர்த்தருடைய அதிகாரம் தான். மரத்தை போய் நீ வந்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் விழுங்கிறது அதிகாரம். அந்த அதிகாரத்தை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு அவர் நம்மகிட்ட கொடுக்க தயாராக இருக்கார். இப்போ நம்ம கேட்க தயாராகனால தான். ஆமாம், இது கடைசி கால எழுப்புதல் காலத்தில் நம்ம இப்படி தான் ஆண்டு பயன்படுத்த விரும்புகிறாரு. ஆமாம், ஆனால் சொன்ன மாதிரி நம்ம அதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவிடத்தில் அந்த வல்லமைகளை வரங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்போ அதுக்கு முதல்ல நமக்கு ஒரு தெளிவான ஒரு தீர்க்க தரிசனம் நம்மை குறித்து நம்மளை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்ற ஒரு தரிசனம் எல்லாருக்குமே உண்டாயிருக்கணும். அந்த கடைசி கால எழுப்புதலை பற்றின ஒரு தரிசனம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கிராமத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கிராமம் முழுவதை குறித்த தரிசனம் வரணும். கண்டிப்பாக இந்த கிராமம் இயேசுக்கு சொந்தமாகணும். அப்போ என்ன நினைக்கிறேன், இந்த கிராமத்தில் ஒரு 500 குடும்பம் இருந்தால் 500 குடும்பம் பாட்டு பாடி துதித்து ஜெபிச்சா எப்படி இருக்கும்? ஆமாம், அந்த ஆசை வரணும்ல, அந்த விஷன், அந்த தரிசனம் அது வரணும். இப்போ எங்கள் கிராமத்தில் இருக்கிற 500 குடும்பங்களும் காலையிலையுமே என்ன ஜெபிக்கணும், ஆண்டவர் அந்த வீடுகளில் ஜெப சத்தம் பாட்டு சத்தம் கேட்கணும். அப்படி 500 குடும்பம் செய்யும்போது அந்த கிராமத்தில் தேவனுடைய ஆளுகை வந்துடுது, தேவனுடைய ராஜ்யம். அப்போ இதை வரைக்கும் அதை தடுத்து கொண்டிருக்க எல்லா கிராமங்கள் எல்லா ஏரியாக்குள்ளே சாத்தான் ஊடுருவி இருக்கிறான். அப்போ அவனுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட, அவனுடைய ராஜ்யம் அழிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட. அப்போ அந்த தரிசனம் வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா இந்த வரங்கள் வல்லமைகள் அவங்க மூலமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ அது செய்யும்போது தான் தேவ திட்டத்தை அவங்க செய்யும்போது தான் அந்த வரங்களும் வல்லமைகளும் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக. அப்போ இதை நம்ம விசுவாசித்து அதை நமக்கு உரிமையாக்கி கொண்டு இந்த தெய்வ திட்டத்தை நிறைவேற்றணும். அது எல்லா விசுவாசிகளுக்குள்ள பொறுப்பு. ஆமாம். அப்போ இந்த வாலிபர்கள் காலேஜில் படிக்கிறாங்க, யூனிவர்சிட்டியில், அவன் நினைக்கணும் இந்த கல்லூரியில் இயேசுக்கு சொந்தமாக இருக்கணும், அவருடைய ஆளுகை இருக்கணும், அவங்களுடைய ஆளுகையின் கீழே இந்த காலேஜை நடக்கணும். அப்போ அப்படின்னா ஒரு ஆள் ஜெபம் போதாது, இன்னும் ஜெபிக்கிற 4-5 பேர் கண்டுபிடிக்கணும், அவங்க கூட சேர்ந்து இதை சொல்லி ஜெபிக்கணும். உங்களுடைய ராஜ்யம் வரட்டும், உங்களுடைய ஆளுகை வரட்டும், எங்கள் காலேஜில் எல்லார் மேலும் நம்முடைய ஆளுகை வரணும், இந்த பகுதி முழுவதில் கர்த்தருடைய ஆளுகையும் கர்த்தருக்கு சொந்தமாகணும்.
நீங்கள் சொன்ன மாதிரி அது ஜெபிக்க 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 பரலோகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அது வந்துடும். அப்போ தேவனுடைய ஆளுகை அந்த யூனிவர்சிட்டியில் காலேஜ் முழுதும் வந்துடும். அப்போ அதில் படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் வரும். இது ஒரு நல்ல ஒரு முக்கியமான காரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஜெபம் பண்ணும்போது என்ன செய்கிறோம்னா, ஒரு பார்லிமெண்ட் இருக்குது, அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கல்லூரி இருக்குது, ஒரு ஐடி இருக்குது. அதில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்னு அங்கே இருக்கிறவங்கள தான் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து வர்றோம். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அந்த டோட்டல் அந்த வளாகமே தேவனுடைய ஆளுகைக்குள்ளே வந்துடணும். ஆமாம். அதில் இருக்க வெறும் மனிதர்கள் மாத்திரம் இல்லை, அதில் இருக்கிற நிர்வாக சம்மந்தப்பட்ட காரியம், அதில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே தேவனுடைய சித்தத்துக்குள்ளே கொண்டு வந்துடணும். அப்படி வச்சு பார்க்க போனால் நம்ம ஜெபம் பண்ணுறது, நம்முடைய ஜெபத்தினுடைய தன்மையே அட்வான்ஸ்டாக வந்து மாறாட்டாலும் ஒன்றும் நடக்காது. இப்போ நம்ம இது வரைக்கும் எப்படி ஜெபம் பண்ணுறோன்னா, ஒரு கல்லூரி இருக்குது, ஒரு காலேஜ் இருக்குது, காலேஜில் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ரட்சிக்கப்படணும், காலேஜில் ரட்சிக்கப்படணும். ஆனால் காலேஜினுடைய ஆளுமை சாத்தானுடைய கையில் தான் இருக்குது. வந்து அங்கே உள்ள நிர்வாகமோ எல்லாமே கர்த்தருக்குள்ளே உட்படலை. அப்போ அந்த ஆளுமை உள்ளே வந்துருச்சுன்னா டோட்டல் அந்த கன்சர்னே தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். இப்படி தான் ஒவ்வொன்றையும் அப்படியே கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டா அந்த உலகம் முழுவதும் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஆளுமைக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த கடைசி கால இந்த எழுப்புதல் இந்த திட்டத்தில் வரக்கூடியது, நம்ம என்னென்ன காரியங்களுக்கு ஜெபம் பண்ணணும், நீங்கள் அதை தான் கேட்டீங்க ஆரம்பத்தில். அது வந்து கடைசி கால ஜெபங்கள். அதில் வந்து நம்ம சில டைட்டிலாக பிரிச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன். கடைசி கால ஜெபத்தில் நாங்கள் என்னென்னலாம் எங்களுக்கு வேணும்னு கேட்கணும். கடைசி கால திட்டத்தை நிறைவேற்றுவது நாங்கள் என்னென்ன வேணும்னு நாங்கள் கேட்கணும். அது ஒரு பட்டியல் இருக்கும். நாங்கள் என்னென்ன செய்யணுங்கிறதுக்கு ஒரு பட்டியல் இருக்கும். அந்த ஜெபம் நாங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்னா, நீ போய் அதை இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லும், அதுக்குண்டான காரியம். அப்போ எங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட வரங்கள் என்ன, அதை நம்ம வந்து கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்போ இதில் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காரியத்தை வச்சா தான் இந்த கடைசி கால ஜெபம்ங்கிறது மற்ற ஜெபங்கள்லேருந்து மாறுபட்ட ஒரு ஜெபமாக இருக்கும். அப்போ இந்த கடைசி கால ஜெபம்னு வரும்போது, இந்த கடைசி கால ஜெபத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு என்னென்னலாம் கேட்கணும் அப்படின்னா, கடைசி காலத்தில் என்னென்ன வேலை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி காரியங்களை தான் நம்ம வந்து கேட்போம். அப்போ அதில் வச்சு பார்க்க போகும்போது தான் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒன்று இந்த டிசைனிங் பண்ணுறது, எந்தெந்த இடத்துல கர்த்தருடைய ஆளுமை இல்லாமல் வேறு ஆளுமைகள் இருக்குது, அது என்ன மாதிரியான ஆளுமை இருக்குது, ஏன் வந்து அதை வந்து பிடிச்சிருக்கு, அதனுடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் தெரியறதுக்கு உண்டான அந்த பகுத்தறியும் வரம் எனக்கு இருக்கணும்னு சொல்லி முதல்ல அதுக்கு ஜெபம் பண்ணணும். அடுத்து வந்து சாத்தானுடைய தந்திரங்களை வந்து நான் தெரிகிற மாதிரி எனக்கு அந்த வரம் இருக்கும்படிக்கு நான் வந்து ஜெபம் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம என்னென்ன கேட்டால் சரியாக இருக்கும், நம்ம வந்து இந்த கடைசி கால எழுப்புதலை நிறைவேற்றுவதற்கு நான் எதை கேட்டு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு லிஸ்ட்டு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். முதல்ல வந்து நமக்கு வந்து ஒரு புது பலன் வேணும். ஏன்னா நம்ம எதிர்க்க போகிறது பல ஆயிரக்கணக்கான வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள சாத்தான், அவனுடைய ராஜ்யம். அப்போ அதுக்கு நான் அதனால தான் எபேசியர் 6:10 கர்த்தரிலும் சத்துவத்தின் வலிமையிலும் பலப்படுங்கள். நம்மளை பலப்படுத்தி கொள்ளணும். நம்ம வந்து எதிராளிகிட்ட மோதுறதுக்கு முன்னால் நம்மை பலப்படுத்தி ஸ்ட்ராங்காக, அதுக்கான ஜெபம் அது தினசரி ஜெபத்திலையுமே பண்ணணும். என்னென்ன ஆமாம், அனுதினமும். அதாவது அனுதினமும் இந்த ஜெபம் வந்து ரொம்ப அவசியம். கர்த்தருக்குள்ள பலனை பெற்றுக்கொள்ள வேண்டிய நம்முடைய முதல் ஜெபம். ஆண்டவர் அந்த வல்லமை எனக்கு வேணும், அந்த அனாயிண்டிங் எனக்கு வேணும். அதை பரிசுத்தாவிகளை ஜெபிக்க 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 அந்த அனாயிண்டிங்கை ஆண்டவர் நமக்கு தருவார். அப்போ கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலனாகப்படுகிறார். ரெண்டாவது வந்து நம்ம போகிற சத்துரு அவனுடைய இருக்கும்னால பாதுகாப்பின் ஜெபம். கரெக்ட். நம்மை பாதுகாக்கிறது. ஆமாம் ஆமாம். நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம், நம்ம ஃபேமிலி ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கும். ஆமாம். மனைவி பிசாசை வந்து அங்கே அட்டாக் பண்ணுவோம். ஆமாம். ஏன்னா நம்ம சாத்தானுடைய ராஜ்யத்தை தாக்குறோம். அப்போ சாத்தான் என்ன பண்ணோம், எங்கே கை வச்சா நம்ம வந்து டைவர்ட் ஆகும், சோர்ந்து போகணும்னு அவன் டேரக்டாக பண்ணுவான். ஏன்னா அவன் தந்திரமாக செயல்படுவான். நிச்சயமாக. இவங்க ஒய்ஃபை குடும்பத்தை தொட்டால் இவங்க வந்து இந்த ஜெபத்தை விட்டுட்டு அந்த பக்கம் திரும்பிடுவாங்க. அப்போ அவன் மனைவி, பிள்ளைகள், குடும்பத்துக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிருவான். அந்த நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்கு பிசாசை ட்ரை பண்ணுவான். குடும்பத்தை மாத்திரம் இல்லை, அவங்களுடைய ஊழியம், சபை, இதை கூட பிஸ்னஸ்ஸு, அவங்க படிப்பு, அதை என்னென்ன செய்கிறாங்களோ. இப்போ சாத்தான் வந்து யோபை குறி வைக்கும்போது அவனையும் வீட்டான்னு சொல்கிறார்ல, பிள்ளைகள், அவனுடைய சொத்துக்கள், அவனுடைய மிருக ஜீவன் எல்லாத்தையும் கை வைக்கிறான்ல. அப்போ எதை கை வச்சா இவங்க சோர்ந்து போய்
நம்முடைய ராஜ்யத்தை தொட மாட்டாங்க, சரி சரி டைவர்ட் பண்ணணுன்னே அவன் பார்ப்பான். அப்போ அதுக்கு தான் நம்மளை வந்து திசை திருப்புறதற்கு அட்டாக் பண்ணுவான். அப்போ நம்ம வந்து அதை முதல்ல நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கொள்ளணும். ரெண்டாவது நம்முடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே குடும்பத்தை கொண்டு வந்துடணும். இப்போ நமது நிமித்தம் குடும்பம் பாதுகாக்கப்படும். அது சரி. அப்போ ஆண்டவரே என்னுடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பம், சொத்துக்கள், பிஸ்னஸ்ஸு, என்னுடைய ஊழியம் எல்லாத்தையும் உங்களுடைய ஆளுகைக்குள்ளே, உங்களுடைய பாதுகாப்புக்குள்ளே நான் ஒப்பு கொடுக்குறேன். அப்படி ஒப்பு கொடுத்துட்டா கர்த்தருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே அது வந்துடும். அப்புறம் சாத்தான் வந்து அதை தொட முடியாது. அல்லது நம்ம இவனோட மோதும்போது அவன் நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்கு அங்கே கை வைப்பான். அப்போ வச்சுட்டா நம்ம திசை திரும்பிடும். அதை பற்றியே யோசித்து நம்ம இதை விட்டுருவோம். அப்போ அதில் கவனம் செலுத்தி குடும்பம் எல்லைகளை நம்ம வந்து பாதுகாப்பு ஜெபம் பண்ணி கர்த்தருடைய பாதுகாப்புகளை ஒப்பு கொடுக்கணும். பாதுகாக்க போகிற ஒரு கர்த்தர் தான். நம்ம ஜெபிக்கணும். கட்டாயம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். நம்ம கேட்டால் தானே அவர் செய்ய முடியும், நான் கொடுக்க முடியும். இல்லாட்டி சத்ரு குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிடும், சொல்லாமலே எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. ஆமாம். அப்போ அதனால் நம்ம கேட்டு அந்த பாதுகாப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்போ அது ரெண்டாவது, நம்மளை பலப்படுத்தி கொண்டோம், ஃபேமிலியை சுற்றிலும் பாதுகாப்பு ஜெபம் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம். சபை நடத்துகிறவங்க சபையை பாதுகாக்க ஜெபிக்கணும். ஏன்னா நாம போய் வெளியே யுத்தம் பண்ணிட்டு இருப்போம், அங்கே உள்ள ஊழியத்தில் கை வச்சுட்டான்னா நம்ம கவனம் முழுசு இங்கே திரும்பிடும். இதனாலே நிறைய பேர் இந்த இது செய்ய மாட்டேங்கிறாங்க. நம்ம வந்து இங்கே போய் எதுக்கு பிரச்சனை பிசாசோட, நம்மள மூலியத்தை போட்டு பார்த்துட்டு போவோம். நம்ம அவனை போய் டச் பண்ணால் ஃபேமிலியை தொடுறான், சபை கூட குழப்பத்தை உண்டாக்குறான். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் சிலர் வந்துடுறாங்க. ஆனால் வந்து நம்ம இதை செய்யணுன்றது கர்த்தருடைய திட்டம். கண்டிப்பாக. அதனால் ஆண்டவருடைய விருப்பத்தை தான் நிறைவேற்றணும். அதுக்கு நம்ம சேலஞ்ச் எடுத்து நீ என்ன வேணாலும் பண்ணிப்பாரு. நம்ம அந்த மாதிரி நின்றுட்டோம்னா நம்ம வந்து ஒரு மாதிரி கைவிடப்பட்டு போயிடுவோம்லண்ணே. ஒரு கர்த்தர் ஓடும்போது அந்த பாதையில் போகலை, நான் எனக்கு எது ரொம்ப சேஃபோ நாங்கள் அங்கேயே இருந்துக்கிறோன்னு. இஸ்ரவேலர்கள் அதை தானே பண்ணாங்க. கர்த்தர் வந்து ஒரு புதிய இதுக்குள்ளே வந்து அழைச்சி கொண்டு வரும்போது நாங்கள் பழையசிலே நின்றோன்னு நின்றுட்டாங்க. நின்னதுனால அப்படியே கைவிடப்பட்டு கர்த்தருடைய காரியங்கள் வேற வெளி உலகத்தில் வேற மாதிரி போயிட்டுருக்கு. இவன் இன்னைக்கு வரைக்கும் அந்த சிவத்தில் முட்டுறது, தாடி வளர்க்குறது, இதுலேயே நின்றுட்டாங்க அப்படி. அப்போ சபை வந்து கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். எங்களுக்கு எதுக்கு இது வேண்டாம், நாங்கள் சேஃபாக இருந்துக்கிறோன்னு நம்ம நினைக்க முடியாது. ஆண்டுக்கு முன்னால் இப்போ நிற்க முடியாது. அவனை ஊழியத்துக்கு அழைச்சி உனக்கு இவ்வளோ பெரிய திட்டம் வச்சுருந்தேன், நீ என் விருப்பத்தை நிறைவேற்றலை, உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொண்ட. அப்போ வந்து ஈஸியானதை மனுஷன் தேடுறது அது தப்பு. கண்டிப்பாக ஆண்டவருக்காக நம்ம வந்து சேலஞ்சுகளை மீட் பண்ணணும். அப்போ அதனால் அதுக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் தருவார். கண்டிப்பாக. இப்போ நமக்கு ஆண்டவர் நம்ம பலப்படுத்துகிறாரு. இப்போ வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ரெஸ்ட்டே இல்லாமல். எப்படி அப்படின்னா நமக்கே ஆச்சரியமாக தான் இருக்கும். எப்படி ஓடிக்கிட்டே இருக்கோன்னா ஆண்டவர் கிருபை தர்றார். நீ ஓட, நான் கிருபை தர்றேன், பலன் தர்றேன். ஆண்டவர் நடத்திக்கிட்டே இருக்கார். அப்போ ஊழியத்தை பாதுகாக்கிறவர் அவர் தான், ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறவர் அவர் தான். அப்போ சாத்தானை எதிர்க்க கிருபை தர்றவரும் அவர் தான். அதில் கேட்குறது தான் நம்ம வேலை. நம்ம வந்து கேட்டுட்டா போதும். ஆண்டவர் ஒன்றொன்னே நமக்கு செய்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் அதை கேட்குறதற்கும் அதை செய்கிறதற்கும் ஊழியர்கள் தங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். எல்லாருமே அவங்கவுங்க பகுதியில் உள்ளதை இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி காலேஜை மீட்கிறது ஏன் பொறுப்பு அப்படின்ற உணர்வுக்குள்ள அவங்க வரணும். இந்த ஸ்கூலு இதை கர்த்தருக்காக மீட்டு எடுக்கணுன்றது என்னுடைய பொறுப்பு, அந்த தரிசனத்துக்குள்ளே வரணும். அப்போ அதை வைத்து ஜெபிக்கும்போது அந்த காரியத்தை செய்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்னு கர்த்தர் திட்டங்களை தருவார். இல்லை அதில் தான் நம்ம வந்து இப்போ என்ன, இந்த கடைசி கால எழுப்புதலில் நான் என்னை வந்து இணைத்து கொண்டு தெய்வ சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். அப்போ அந்த மாதிரி வரும்போது ஒரு பர்சனலாக ஒரு தனி மனிதன் அவன் என்னென்ன காரியங்களை தன்னை வந்து பலப்படுத்த வேண்டி இருக்கும். ஒருவர் வந்து ஒரு சபையாக இருந்தார்னா அவர் தன் சபையை எப்படி அவர் எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டியிருக்கும். இப்போ நம்ம மாதிரி ஒரு ஊழியம் வச்சுருக்கிறோம், பல பிரிவுகள், டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறோம். நாம் வந்து எப்படி நம்ம கூட இருக்க ஊழியர்களையும் நம்ம எப்படி இதுக்கு ஆயத்தப்படுத்த முடியும் அப்படின்னு உங்கள் அனுபவத்துலேருந்து சில ஆலோசனைகள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது நான் வந்து பர்சனலாக என்னை எப்படி எக்யூப் பண்ணிக்கிறது, என்னுடைய சபையை நான் எப்படி அவங்களையும் சேர்த்து எப்படி எக்யூப் பண்ணுறது, என்னுடைய ஊழியம் இருந்துச்சுன்னா ஊழியர்களையும் அந்த ஊழியங்களையும் நான் எப்படி எக்யூப் பண்ணுறது, ஒரு குடும்பம் இருந்தால் குடும்பத்தை எப்படி நான் மொத்தமாக அதுக்குள்ளே கொண்டு வருது அப்படின்னு. அதான் இது வந்து ஒரு யுத்த காலம். ஆமாம், நம்ம யுத்தம் பண்ணி தான் தேசத்தை ஆண்டுக்கு சொந்தமாக்கணும். எதிராளியே நம்முடைய பிசாசு, அவனுடைய சேனை. அவன் 4 விதமான எப்படி வந்து
காலால் படை, யானைப்படை, குதிரைப்படை அந்த காலத்தில். இப்போ வந்து நேவி, ஆர்மி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி அவன் விதவிதமான படைகள் வச்சு நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறான். அவனோட நம்ம மோதி ஜெயிச்சு தேசங்களை ஆண்டவருக்கு சொந்தமாக்கணும். அதுக்கு தான் தெய்வம் நம்ம ஒரு சபையாக இருந்தாலும் சரி, ஒரு சுவிசேஷ ஊழியமாக இருந்தாலும் சரி, மிஷினரி ஊழியமாக இருந்தாலும் இதில் தான் நான் வந்து என்ன கேட்க விரும்புகிறேன்னு சொன்னால், இந்த எழுப்புதல் திட்டத்தை கர்த்தர் வந்து எனக்கு தெரிஞ்சு முதல்ல உங்ககிட்ட வெளிப்படுத்தினார். அப்போ அந்த நேரத்தில் நமக்கு எழுப்புதல் குறித்த முழு விவரங்கள் ஒன்றும் தெரியாது. கர்த்தர் சொன்னார்னா உனக்கு இவ்வளோ ஆத்மாக்களை தருவேன் அந்த எழுப்புதல் திட்டம்னு ஏறத்தாழ 25 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள்லாம் அந்த ஊழியத்தில் உங்களோட வந்து அதிகமாக செய்யாத நேரத்துலையுமே கர்த்தர் உங்ககிட்ட பர்சனலாக பேசியிருந்தார். ஆனால் அது என்னன்னு நமக்கு தெரியல. அதுக்கு பிறகு கர்த்தர் வந்து நாங்கள்லாம் வந்த பிறகு நம்ம காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது இந்த எழுப்புதல் திட்டத்தை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நம்ம 2006 இங்கே கூடி ஜெபம் பண்ணுறோம் எப்போவுமே அந்த பொங்கல் முகாம், அதுக்கப்புறம் டிசம்பரில் இதெல்லாம். அப்போ துவக்கத்தில் வந்து கர்த்தர் அதிகமாக பேசலை. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் வந்து இந்த எழுப்புதல் திட்டத்தை பேசுகிறார். அப்போ நீங்கள் அந்த எழுப்புதல் திட்டத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்க. இப்போ நாங்கள் கேட்குறது எல்லாமே உங்கள் அனுபவத்துலேருந்து சொன்னாலே போதும் எங்களுக்கு. நீங்கள் வந்து பர்சனலாக இந்த எழுப்புதல் திட்டத்துக்கு உங்களை எப்படி எக்யூப் பண்ணுறீங்க, உங்களுடைய பர்சனல் ப்ரேயர் இருக்கலாம், உங்களுடைய பர்சனல் அந்த கர்த்தருடைய வார்த்தையில் அதை குறித்து எப்படி தேடுறீங்க, பர்சனலாக என்னென்ன விதமான வரங்கள் வந்து கேட்குறீங்க. கர்த்தர் சில காரியங்களும் உங்கள்கிட்ட பேசியிருப்பார். அப்போ பர்சனல். இன்னொன்று வந்து என்னென்னா சபைகளுக்கு சொல்லும்படி உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லியிருப்பார் உங்களுக்கு. மூணாவது வந்து உங்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு ஊழியம் இருக்கிறதுனால அப்போ இதையும் எப்படி ஆயத்தப்படுத்துறது, இந்த எழுப்புதலுக்கு இந்த ஊழியத்தை எப்படி அர்ப்பணிக்கிறது, அது அர்ப்பணித்து என்ன செய்யணும்னு சொல்லியிருப்பார். இதை வச்சே நீங்கள் எங்களுக்கு வந்து சில காரியங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். உங்களை எப்படி நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க? முதலாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நாம தான் ஆண்டவருக்கு முக்கியம், தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். அப்போ சாத்தானுடைய டார்கெட்டை முதல்ல நம்ம தான். தனிப்பட்ட முறையில் யாரோ நீங்கள் ஜெபக்குழு நடத்தலாம், ஒரு சுவிசேஷ அறிவிக்கலாம், இது மாதிரி நான் ஒழிஞ்சுன்னா என்ன டார்கெட் பண்ணுறான். கண்டிப்பாக. அப்போ ஆண்டவர் வந்து முதல்ல சொன்னது உனக்கு ஒரு பாதுகாப்பு தேவை அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் எனக்கு முதல்ல சொன்னது உடைய பர்சனல் ப்ரேயர். நான் ஆரம்பத்தில் வந்து காட்டில் பகுதியில் போய் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவேன். அப்போ அந்த நாட்களில் விடியற் காலம் போகிறது, சாயங்காலம் போகிறது, ஊழியம் விரிவாக 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 அந்த ஜெப நேரம் குறைய ஆரம்பிச்சது. அப்போ வந்து நான் வந்து என்னை திருப்திப்படுத்திக்கிட்டேன். என்ன சொல்லுவேன்னா, நம்ம சும்மா போகிறோம். ஆமாம், நான் வந்து ஊழியத்துக்கு தானே போகிறோம், அது கடிதம் எழுதுவாங்க, அதுக்கு ஜெபிச்சு பதில் அனுப்புகிறோம், ஆட்கள் சந்திக்க வருவாங்க, ஆட்களை சந்திக்கிறோம், நம்ம சும்மா ஒன்றும் இல்லையே ஊழியம் தானே செய்கிறோம் அப்படின்ட்டு. ஒரு நாள் அப்படியே நான் வந்து ஆஃபீஸுக்கு வந்தேன். அப்போ சின்னதாக ஒரு ரூம் மட்டும் இருந்தது, தோட்டம் அது பக்கம். அதை உட்காந்துட்டு அப்போ ஆட்கள்லாம் சந்திக்க வர்றது, கடிதங்கள் பதில் அனுப்புகிற ஆஃபீஸ்க்கு. ஆண்டவர் திடீர்னு சொன்னார், நீ ஜெபிக்கிறதுக்கு வா, நம்மகிட்ட பேசணும் அப்படின்னு. உடனே சரி நீடு. ஆமாம், உடனே அப்போ நாங்கள் 2-3 பேர் தான் ஆஃபீஸில். நீ பார்த்துக்கிட்டேன்னா அப்படி ஜெபிச்சுட்டு வரேன்னு தோட்டத்துக்குள்ளே போனேன். அங்கே போய் முழங்கால் போட்ட உடனே ஆண்டவர் சொன்னார், நீ முதல்ல உன் ஊழியத்தை விட நீ எனக்கு முக்கியம், அதனால் நீ எனக்கு வேணும், உன் நேரம் எனக்கு வேணும். நீ வந்து ஊழியத்தை நிமித்தமாக உனக்கு அந்த ஜெப நேரம் இதெல்லாம் விட்டுட்டேன்னு சொல்லாத, முதல்ல நீ எனக்கு முக்கியம், நீ எனக்கு வேணும்ன்ட்டு. அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, உன்னுடைய பர்சனல் ப்ரேயர் தேவனோடைய தன்னித்திருக்கு. அதான் பாதுகாப்பு, நம்முடைய ஸ்ட்ரென்த்து ஃபஸ்ட்டு. அதை தான் சாத்தான் நம்மளை அதை கட் பண்ண பார்ப்பான். ஆனால் அதில் வீக் ஆக்கிட்டா இவங்களால நம்மளை ஜெயிக்க முடியாதுன்னு பிசாசுக்கு தெரியும். அப்போ அதை பண்ணுறதுக்கு பல சாக்கு போக்குகளை சொல்லுவான். இதை அறிந்து கொண்டேன். நான் அன்னை கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, எந்த காரணம் கொண்டு நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன், அதனால் என்னுடைய ஜெபம் இதான் முக்கியன்ட்டுன்னு அதுக்கு ஒப்பு கொடுத்தேன். அப்போ பர்சனல் ப்ரேயர். சரி. தினந்தோறும் காலையில் எழும்பி கர்த்தரோட பேசுகிறாரு. அப்போது ஆண்டவர் வந்து எனக்கு சொன்னார், அப்புறம் ஒவ்வொன்றா வர 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 இந்த 4 விதமான ஆவி உனக்கு ஒரு விதமாக எப்படி போராடும் அதை சொல்லி கொடுத்தார். துரைத்தனம் பண்ணுகிற ஆவி, அதிகாரத்தில் கிரகிச்சுகிற ஆவி, அந்தகார லோகாதிபதி, வான மண்டலத்தின் ஆவிகள். எப்படி வந்து எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு விதமா, உனக்கு ஒரு விதமாக அது எப்படி போராடும், உன் ஊழியத்துக்கு வரமா, குடும்பத்துக்கு வர எப்படி போராடுன்னு ஆண்டவருக்கு சொல்லி கொடுத்தார். சரி. ஒன்று கண்ட்ரோலிங் ஸ்பிரிட். ஒன்றை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில ஆட்களை பிசாசு பயன்படுத்துவான். ஒன்றை பயமுறுத்தியாவது தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வைத்துக்கொள்ள,
அது மாதிரி சாத்தான் எழும்புவான். அப்போ வந்து அதுக்கு நீ இடம் கொடுக்காம அந்த ஆவியை எதிர்க்கணும் அப்படின்றது. ரெண்டாவது ஆண்டவர் சொன்ன அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவி. இப்போ வந்து கவர்மெண்ட் இருக்கு, எல்லா ஊழியுமே அரசாங்கத்தோட சம்பந்தப்பட்ட. கண்டிப்பாக நம்ம ஒரு கட்டடம் கட்டினாலும் கலெக்டர் ஆஃபீஸில் பெர்மிஷன் வாங்கணும், தாசில்தார் வரணும், அது மாதிரி எலக்ட்ரிக் போர்டு எல்லாமே கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்களோட சம்மந்தப்பட்டு தான் நம்ம செஞ்சு ஆகணும். அப்போ அவங்களாம் அதிகாரிகள். அப்போ காவல்துறை அதிகாரி இருக்காங்க, அது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு அவங்கள சாத்தான் எழுப்பி உன்னை கண்ட்ரோல் பண்ண, உனக்கு அடிமைப்படுத்த ட்ரை பண்ணுவான். அப்போ அதிகாரத்தில் கிரியை ஆவிகள் உனக்கு விரோதமாக எழும்பும். அது ஆண்டு சொல்லிக் கொடுத்தார். அடுத்தது வந்து அந்தகார லோகாதிபதி. அது வந்து இருளிலே கிரியை செய்கிற ஆவி. அது மந்திரவாதம், பெலிசனியம். உனக்கு விரோதமாக என்னென்ன மந்திரவாதம் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் உன்னை டார்கெட் பண்ணி செய்யப்படுகிறது. மந்திர பொறாமையினாலேயும் சில மத தீவிரவாத அமைப்புகளும் செய்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளவோ பார்த்தோம் நீங்கள். ஆமாம். அப்போ இந்த ஆவி உனக்கு போராடுது, டெய்லி ஒன்று குறி வைக்கும். இது வந்து தினமும் செய்கிற நடக்கிற காரியம். சரி. அப்போ சாத்தா இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு இப்போ போவான் இல்லை. அப்போ தினமும் நம்ம இந்த யுத்த காலத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளை இப்போ அந்த ஜெபம் நமக்கு அவசியம். பர்சனல் ப்ரேயர் ஸ்ட்ரென்தன் ஆக்குற. அது மாதிரி கடைசியில் வானமண்டலத்தின் ஆவி. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ வந்து வெறும் 4 மாடியில் இருந்தேன்னா 4 மாடி வானமண்டலத்தை ஆவி மட்டும்தான் உனக்கு குறி வைக்கும். ஆமாம். இப்போ நம்ம உலக அளவில் போல நீ இன்னொரு மாநிலத்தில் போனால் அங்கே இருக்கிற ஆவியும் உனக்கு குறி வைக்கும். அது போய் வம்பிழுத்துட்டு வர மாதிரி ஒரு ஊரில். அதுதான். அப்போ ஊழியத்தின் எல்லை விரிவாக சாத்தானுடைய தாக்குதல் அதிகமாகும். இது ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஏன்னா ஒரு முறை நாங்கள் சிங்கப்பூருக்கு ஃபஸ்ட்டு டைம், இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால், 30-35 வருஷம் முன்னால் ஒரு மாதம் ஊழியத்தை கூப்பிட்ருக்காங்க. நாங்கள் 4 மாடியில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம். நான் சிங்கப்பூரை முன்னால் போனதில்லை, ஊழியத்துக்கு போனதில்லை, ஃபஸ்ட் டைம் கூப்பிட்ருக்காங்க. நாங்கள் இங்கே உபவாசம் பண்ணி எல்லாம் ஜெபிக்கிறோம். அப்போ ஒரு சகோதரி, அவங்க நல்ல கிருபை பெற்றவங்க, அவங்க சொல்கிறாங்க, நம்ம ஜெபிக்கும் போது ஒரு பெண் ஆவி வந்து நிற்கிது, இந்த மாதிரி ட்ரெஸ் அணிஞ்சிருக்குது, தலையில் இந்த மாதிரி இருக்குது, கையில் இதை வச்சுருக்குது, இந்த ஆவி சொல்லுது, என் நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படி சொல்லுது அப்படின்றாங்க. அவங்க ரொம்ப படிப்பறிவுலாம் கிடையாது, கர்த்தர் பேசுகிறத அந்த தரிசனத்தை அப்படி சொல்கிறாங்க. அப்போ அங்கே சிங்கப்பூரில் இருக்கிற ஆவி இங்கே நம்ம ஜெபிக்கிறது தெரியுது, அது டிஸ்டர்ப் ஆகுது. இங்கே நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அந்த நாட்டில் இருக்கிற ஆவி டிஸ்டர்ப் ஆகி அது வந்து இங்கே நின்று வந்து போராடுது, வரக்கூடாது அப்படின்ட்டு. மாம்சத்தின்படி நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆவி ஊழியத்து நிமித்தம் அது நம்ம அட்டாக் பண்ணது. அப்போ அதை எதிர்த்து நாங்கள் ஜெபிச்சு, நீ என்ன எங்களை தடுக்கிறேன்னு போராடி ஜெபம் பண்ணி நம்ம அந்த ஊழியத்துக்கு போனோம். அங்கே போனால் அதே மாதிரி உள்ளதை நான் பார்த்தேன். உள்ள கூட்டு பேர் கொண்டு காமிச்ச போது தமிழ் மக்களை அந்த மாதிரி ஆவி அடிமையாக்கி வச்சிருக்கு. அது தெளிவாக அங்கே பார்க்க முடிஞ்சது. இதுதான் அங்கே வந்து எதிர்த்திருக்கு. அப்போ நம்ம போகிறதுக்கு முன்னாலேயே அங்கே வரப்போகிறேன்னு தெரிஞ்சு அந்த ஆவி எதிர்க்குது. அப்போ ஊழியத்தின் எல்லை விரிவாக அந்த வானமண்டலத்தின் ஆவி பல தேசத்தின் ஆவிகளும் தாக்கும். கண்டிப்பாக இது ஆண்டவர் கற்றுக் கொடுத்து, நீ உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், உன்னை பலப்படுத்தி கொள்ளணும். அது என் சமூகத்தில் காத்திருந்து ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்க தான் அந்த பலன் நமக்கு. அதாண்டு கற்றுக் கொடுத்தார். இப்போ இதை கேட்குற அந்த ஊழியர்களும் மற்றவர்களும் ஒரு பெரிய அளவில் கர்த்தரால் பயன்படுத்தப்பட விரும்பினால், பல தேசங்கள்லையும் வந்து எழுப்புதலுக்கு உங்களை பயன்படுத்த விரும்பினா, முதல்ல இவங்க வந்து எல்லாத்தையும் எதிர்க்கிற அளவுக்கு, அந்தந்த ஆவிகளை எதிர்க்கிற அளவுக்கு அந்த வல்லமையில முதல்ல தங்களை தகுதிப்படுத்தினால்தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். சிலருக்கு வந்து என்னென்னா, நான் அதை செய்யலை இதை செய்யலை இதுக்குள்ளேயே சுத்துறேனே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோக்குள்ள தகுதிப்படுத்துறீங்களோ அப்போ தான் அந்த அளவுக்கு தான் கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு போக முடியும். இல்லாட்டா கொண்டு போக மாட்டார்ல. இங்கே போனால் அடிபட்டுருவாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கொண்டு போக மாட்டார். இது ஒரு நல்ல ஒரு ஆலோசனை இது. அதனால இப்போ எழுப்பலுக்காக ஜெபிக்கிற வாலிபர்கள் கண்டிப்பாக யூத் சரி, அவங்களும் இந்த மாதிரி தன்னை பலப்படுத்தி வழக்கத்தை வேண்டி சும்மா ஒரு ஆரம்பிச்சவன் பண்ணோம் வெளியே அப்படி இல்லை, நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணி கொள்ளணும். இது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த மாதிரி ஆவிகள் உனக்கு ரொம்ப போராடும், ஒன்று அதை பலப்படுத்திக்க அப்படின்னு சொல்லி. அடுத்தது ஆண்டு சொல்லி கொடுத்தது ப்ரொடெக்ஷன் ப்ரேயர், பாதுகாப்பு ஜெபம், பலப்படுத்துகிற ஜெபம், அப்புறம் பாதுகாப்பு ஜெபம். அது முக்கியமாக ஃபேமிலிக்கு. ஓகே. இப்போ என்னுடைய மனைவி, மகள், மருமகன், இப்போ பேர குழந்தை இருக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ஸ்ட்ரென்தனாக இருப்போம். இங்கே வீக்காக இருந்தால் அங்கே வந்து தாக்குதல் நடக்கும். அப்போ நம்ம கவனம் முழுசும் இங்கே வந்துடும். ஆமாம், வந்துடும். ஏன்னா ஒரு முறை நாங்கள் இங்கே பக்கத்தில் ஆழ்வார்த்து நகரி ஒரு ஊருக்கு, அங்கே மீட்டிங் நடந்தப்போ அப்பா தரப்புறதெல்லாம் இருந்தாங்க உயிரோட.
அந்த பிசாசு பிடிக்க விரட்டில் அவங்க தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. சரி. அதனால் அவங்கள்ட்ட அனுப்பிடுவேன், பிரதர் கொஞ்சம் நீங்கள் விரட்டி இருக்க, நான் மற்ற ஜெபம் பண்ணுறேன். நீ ஒரு பயங்கரமான ஆவி, எனக்கு ஞாபகம் இருக்கும், பயங்கரமான பிசாசு பிடித்த ஒரு ஆவி, ஒரு லேடி. அப்போ வந்தோடனே பிரதர் ஜெபம் பண்ணுங்கன்னா இவங்க போய் ஜெபிச்சா அந்த ஆவி சொல்லுது, என்னை விரட்டுவியா நீ, உன் மகள் இருக்கால, அவளுக்கு ஒரே மக தான், ஆமாம்மா, உன் மக இருக்கால, நான் போய் அவளை ஒரு வழி பண்ணுறேன் பாரு, அவள் பேசுது, இவங்களை பயமுறுத்துது. உடனே இவங்க சொல்கிறாங்க, உனக்கு தைரியம் இருந்தா நீ போய் என் மகளை தொட்டு பாரு அப்படின்னு. ஆனாவது பரவாயில்ல, அது பொண்ணு விடாது, இங்கிருந்து போய் அங்கே போய் மாட்டிக்கிறாரு. ஆமாம், நீ தொட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி ஜெபிச்சு, ஐயோ உன் வீட்டுக்குள்ளே நுழைய முடியலன்னு திருப்பி. ஏன்னா அவங்க ப்ரேயர், ஒய்ஃபு அவங்கள வந்து ஸ்ட்ராங் ப்ரேயர். அப்படி இருந்ததுனால அப்போ ஒரு ஊழியக்காரனை வந்து பலவீனப்படுத்த சாத்தான் ஃபேமிலி டச் பண்ணுவான். ஒரு பாஸ்டரை வீழ்த்துறதுக்கு ஃபேமிலியை டச் பண்ணுவான், பிள்ளைகளை தொடுவான். இந்த அறிவை இல்லாட்டா ஊழியத்தில் நிற்க முடியாது, கடைசி கால ஊழியம் செய்ய முடியாது. கண்டிப்பாக. அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஊழியத்துக்குள்ளே இறங்குற எல்லாருக்குமே இருக்கணும். ஜெபிக்கிறவங்க, சுவிசேஷ அறிவிக்கிறவங்க எல்லாருக்குமே இதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து உன் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணு, அப்போ அவங்கள ஜெப வளையத்துக்குள்ளே கொண்டு வான்னு சொல்லி நானும் ஜெபம் பண்ணி அவங்களும் இப்போ ஒய்ஃபாக அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால. ஏன்னா வந்து இடையில இப்போ போன வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னால் என் ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு, அவளுக்கு 4 நாளாக என்னன்னே தெரியாது. நாங்கள் இப்போ ஆஸ்பத்திரியில் மதுரையில் கொண்டு சேர்க்கும்போது நான் போயிருந்தேன். ஒரு 3 டாக்டர் வந்துட்டாங்க. சரி. வந்து என்கிட்ட பேச, என்னடா எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்டு, லங்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு, இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து பேசுகிறாங்க. நாங்கள் வந்து உங்கள் ஒய்ஃபுக்கானது சில காரியெல்லாம் எடுத்து டெஸ்ட்டுக்கு சென்னைக்கு அனுப்பியிருக்கிறோம். அங்கேருந்து ரியல் இது வந்த பிறகு தான் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிப்போம். அதாவது அவங்க பயந்து பேசுகிறேன், எனக்கு தெரியுது சீரியஸ்னஸ்ஸு, அதனால தான் அவங்க வந்து பேசுகிறாங்க. என்னை நான் சொன்னேன், நீங்கள் என்ன மருத்துவம் செய்யணுமோ செய்யுங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் எங்களுக்கு ஜெயம் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்களுக்கு தெரியப்படுத்தின்னு வந்தோம்னு சொல்லிட்டு போனாங்க. அது மாதிரி 3 நாள் அவளுக்கு என்ன நினைவே தெரியாது. 4th டே தான் எழும்பினார். பிறகு வந்த பிறகு அவன்கிட்ட கேட்டால் என்னன்னு கேட்டால், அவள் வந்து ஜெபம் பண்ணும்போது சாத்தான் டைரெக்டாக வந்து நிற்கும், வந்து நின்று ஒன்றை வந்து நான் எடுக்க போகிறேன் மிரட்டது. என்ன பண்ணிடுவேன்னு கேட்டால், கணவன் வந்து ஓடி ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், என்ன டிஸ்டர்ப் பண்ணுறான், ஒன்றை இது பண்ணிட்டா உன் கனவை சோர்ந்துருவான், அதே வார்த்தை சொல்லியிருக்கு. அப்போ சாத்தான் வந்து எங்கே டார்கெட் பண்ணுறாங்க. அப்போ நம்மளை வீழ்த்துறதுக்கு டைரெக்டாக வந்த முடியல, உடனே வந்து வீட்டில் கை வைக்கணும். அவன் சொல்ல ஒன்னால் என்ன செய்ய முடியும், செஞ்சு பாடா அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அது அப்படி போயிருக்கிறான். அதான் அந்த அட்டாக்கு. ஆனால் கத்தரெல்லாம் மரண போராட்டம் இருந்தால் வந்து தப்பிச்சான். அப்போ எல்லாரும் இப்போ நம்ம பார்த்தோம்னா முன்னை விட இப்போ தான் ரொம்ப ஊக்கமாக ஊழியம் செய்கிறாங்க, பயங்கர ஊழியம். இப்போ வந்து நிறைய ஃபேமிலி அவளை தேடி, நிறைய ஹிந்து ஃபேமிலி வர்றாங்க அவளை தேடி. இந்துக்கள் கணவர் மனைவி ஃபேமிலியாக வந்து உட்காந்துருக்காங்க, நாள் கணக்காக உட்காந்து பேசி நிறைய டெலிவரன்ஸ். அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலையான உடனே அடுத்த நாளே இங்கே அவங்க அந்த ஆஃபீஸ் இதில் வந்து அதுலேருந்து தொடர்ந்து இந்த வரக்கூடிய ஜனங்களை பார்த்து கவுன்சிலிங் பண்ணுறது, அவங்களுக்கு ப்ரே பண்ணுறது, விடுதலை ஆக்குறதுன்னு முன்னை விட கர்த்தர் வந்து நிறைய ரொம்ப அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சு. அதெல்லாம் தெரிஞ்சு தான் பிசாசு அட்டாக் பண்ணு. அப்போ அந்த கடைசி கால ஊழியத்தை செய்கிறவங்க தங்களை பலப்படுத்தணும், பாதுகாக்கணும், ஃபேமிலி. ஆமாம். அது அடுத்தது ஊழியம். இப்போ சபை நடத்தின சபை, இப்போ ஆண்டு சொன்ன ஊழியம். அப்போ நான் ஒரு ஊழியத்துக்கு வெளியே போகும்னால எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துச்சோம். ஃபேமிலி, மினிஸ்ட்ரி, இங்கே உள்ள லீடர்ஸு, கேம்பஸ்ஸு எல்லாத்தையும் ஆண்டோடைய ஆளுகைகளை ஒப்பு கொடுத்து, நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் பொறுப்பு எடுக்கிறார். நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், பொறுப்பை ஆண்டோட ஒப்பு கொடுக்கணும். இந்த ஜெபம் ரொம்ப தேவை, ப்ரொடெக்ஷன் ப்ரேயர். இல்லை மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி இன்னும் ஒரே ஒரு காரியம் உங்களுடைய அனுபவங்கள்ல இருந்து தான் கேட்குறேன் நான். அது வந்து நான் பார்த்தது உங்களை பார்க்கும்போது, நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம கர்த்தருடைய பாதத்தில் ஜெபம் பண்ணும்போதும் புதிய பொறுப்புகளை கொடுப்பாங்க. ஒவ்வொரு நானே யோசிப்பேன், எப்படி இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு யோசிப்பேன். கர்த்தர் அதே மாதிரி புதிதான பல காரியங்கள் வந்து ரெவலேஷன், வெளிப்பாடு. ஏன்னா முதல்ல நம்ம அந்த எழுப்புதல் திட்டத்துக்கு அழைக்கப்பட்ட போது நமக்கு தெரிஞ்சதை விட வருஷம் கர்த்தர் புதிய காரியங்கள் சொல்லி அதில் தான் அவ்வளோ விஷயங்கள் நமது. அப்போ ஒவ்வொரு முறை வரும்போது பேசுகிறார். ஒருத்தர் மேலே நம்பிக்கை இருந்தால் ஒழிய கர்த்தர் எதையும் நம்பி பொறுப்பு கொடுக்க மாட்டார். என்னை நம்பி என் கையில் ஒப்பு கொடுத்த இதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்னு பவுல் சொல்றார். என்னை உண்மை உள்ளவன் என்று நம்பி அப்படின்னு. அது வெறும் உண்மை மாத்திரம் இருக்காது, இன்னும் சில விஷயங்கள் இருக்கும்.
ஒரு பொதுவாக பார்த்தீங்கன்னா என் கையில் வந்து அதிக பொறுப்பு தர மாட்டாங்க. நீ ஜெபம் பண்ணு மாத்திரம்தான் நமக்கு வேலை. ஏன்னா எனக்கு வந்து இந்த நிர்வாகத்துல எல்லாம் பெரிய குறைபாடுகள் எனக்கு சரியாக பண்ண தெரியாது. அப்போ அதே மாதிரி வந்து இப்போ கர்த்தர் வந்து உங்களை நம்பி இவ்வளோ வேலை கொடுக்கறதுக்கு கர்த்தருடைய கிருபை ஒரு பக்கம் இருக்கட்டும். கிருபை இருந்தாலுமே நமக்கு அதுக்கு உண்டான தகுதி இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்போ அதுக்கு உண்டான இவ்வளோ விஷயங்கள் பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? அது எதனால் வந்து உங்கள் மேலே அந்த நம்பிக்கை வருது அப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்ச சில காரியங்கள் வந்து பார்க்கும்போது, எவ்வளவு இந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சி இதெல்லாம் இருந்தால் கூட பண விஷயத்தில் நீங்களாக சில கட்டுப்பாடு வச்சுருக்கீங்க, சுய கட்டுப்பாடு. அதில் வந்து வெளி இடங்கள் போகும்போது ஜனங்கள் காணிக்க கொடுத்தா கூட அதை அப்படியே கொண்டாந்து ஆஃபீஸில் எனக்கு தெரிஞ்ச 1-2 விஷயங்கள் அதை கொடுத்துறது. ஊழியத்தில் இருக்கிற ஒரு வாகனத்தை பயன்படுத்தினால் கூட அதுக்குன்னு தனியாக உண்டான பெட்ரோல் செலவு, டீசல் செலவெல்லாம் நீங்கள் அதை வந்து கொடுத்துட்டு ஒரு கால் டாக்ஸி கூட்டி போன மாதிரி தான் நீங்கள் உங்கள் காரையை பயன்படுத்தினா. நான் சில விஷயங்கள் பார்த்து நான் அட்மையர் பண்ணியிருக்கேன். இது மாதிரி வேறு என்னென்ன இருக்குது தேவனிடத்தில் இவ்வளோ பொறுப்புகளை பெறுறதுக்கு? ஏன் கேட்குறேன்னா, பின்னால் வரக்கூடிய தலைமுறையினர் இந்த எழுப்புதல் திட்டத்தில் இன்னும் நிறைய பல காரியங்களை பொறுப்புகளை பெறணும்னா அவங்க தன்னை எப்படி தகுதிப்படுத்தணும்னு தெரிஞ்சால் தான் நல்லது. இது ஆரம்பத்திலேருந்தே கர்த்தர் அதுகளை வழி நடத்தினார். எப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன்ட்டு தான் அதிக அதிகாரம் கொடுக்கப்படும். அந்த உண்மை உத்தமம் இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட ரொம்ப எதிர்பார்க்குறார். அப்போ ஆரம்ப காலத்திலேயே ஆண்டவர்கிட்ட நான் சொன்னது, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாதுன்னும் போது நான் என்ன சொல்கிறேன்னு செய். அது முதல். நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னு அதை மட்டும் செய் அப்படின்னு. நான் அதில் இன்றைக்கி வரைக்கும் கவனமாக இருக்கிறேன். கர்த்தர் சொல்லாத ஒன்றை செய்யக்கூடாது. சரி, கர்த்தர் சொல்கிறத நம்ம செஞ்சிடணும். அது அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டால் தான் நமக்கு சொல்லுவார், இதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது. இப்போது நான் வந்து ஊழியத்துக்கு போயிட்டு வந்தேன். எங்கள் மஸ்கட்டுக்கு ஊழியத்துக்கு. ஆமாம், அங்கே வந்து 4 ப்ரோக்ராம், 4 செய்தி கொடுக்கணும். 3 நாள் 4 செய்தி. ஒரு நாள் ஹீலிங் மீட்டிங்கு, ஒரு நாள் ஆராதனை, ஒரு நாள் நான் உபவாச ஜெபம். அது மாதிரி இதுனா அந்த 4 வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன். இதில் நான் என்ன செய்தி கொடுக்கணும், இது எதுக்கு என்ன கொண்டு போகிறீங்க, இத்தனை வருஷம் ஆன பிறகும் திரும்ப எதுக்கு அந்த நாட்டுக்கு என்ன கொண்டு போகிறீங்க, நான் திரும்பி அங்கே நீங்கள் தானே போய் சொல்கிறீங்க, எதுக்கு நான் இன்னொரு முறை போகணும், அப்போ இந்த முறை என்ன என்ன செய்ய போகிறீங்க. அப்போ ஆண்டுகிட்ட கேட்குறாரு. அப்போ காத்திரும் ஜெபிக்கும்போது அப்போ ஆண்டு சொல்ல, இந்த முறை நான் இதுக்காக ஒன்று கொண்டு போகிறேன், ஒரு வாக்கு கொடுக்குறாரு. அப்புறம் நான் இந்த 4 செய்தி கொடுக்கணுமே, நான் என்ன செய்தி கொடுக்குறது ஆண்டவரே அப்படின்னா, அப்போ ஆண்டவர் சொல்கிறார் வந்து, இந்த இடத்துல இந்த செய்தி கொடு, இந்த இடத்துல இருக்கிற மக்கள் இப்படி இருக்கிறாங்க. நான் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாலேயே ஒரு சிட்டியை பற்றி அதுக்கு ஜெபிச்சு எனக்கு அழுகையாக வருது, கண்ணீராக வருது. அப்படி அந்நிய பாஷை பேசினால் அழுதுகிட்டே ஜெபி. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இறுதியும் கொண்டவங்க நிறைய பேர் வருவாங்க, அதனால இந்த செய்தின்னு சொல்லு. அதில் பயங்கரமான தொடுதல். அப்போ அந்த மக்கள் என்ன மாதிரி மக்கள் வர்றாங்க, அவங்க ஏற்ற இது கொடுத்தா என்ன செய்தி நீ கொடுக்கணும் அதையும் பேசுகிறாரு. அப்போ இந்த உபவாசத்தில் என்ன பேசணும், இதுவரை நிறைய எழுப்பலை பற்றி பேசியிருக்கேன் ஆண்டவரே கடைசி காலம் இதெல்லாம் அப்படின்னா, இல்லை இந்த முறை வேற, நான் சொல்கிறத பேசு. அப்போ ஒன்னொன்றுக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்கிறது ஒன்று முதல். அது ஆண்டவர் எதிர்பார்ப்பு. வந்து நீ ஏன்ட்டு கேட்டு அவர் சொல்கிறத செய்யணும் ஒன்று. அப்போ தான் நம்ம மேலே அவருக்கு ஒரு அன்பு வரும், ஒரு அக்கறை. நம்மளுக்கு கேட்டு தான் செய்கிறோம். இப்போ நம்மளா டிசைட் பண்ணலாம், ஓகே இந்த செய்தி கொடுத்துடலாம், இதை பேசிடலாம் அதை பேசிடலான்னு. இல்லை, ஆண்டவர்கிட்ட ஒன்னொன்னையும் கேட்டு நம்ம செய்யும்போது அது ஆண்டவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வருது. அடுத்து தேவன் கொடுத்த பொறுப்பை நம்ம எப்படி செய்கிறோன்றதை ஆண்டவர் வாட்ச் பண்ணுவார். அது முழு ஈடுபாடோட அது நம்ம கடமைக்காக செய்கிறோமா, பேருக்காக செய்கிறோமா. கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கண்டிப்பாக. அப்போ ஆண்டவர் வேலை கொடுத்ததை நம்ம எப்படி செய்கிறோம், அதுக்கு என்ன மாதிரி சின்சியராக ஜெபிக்கிறோம், அதுக்கு என்ன மாதிரி ஆயத்தப்படுகிறோம். ஒரு செய்தின்னா ஒரு வசனம் ஆண்டவர் தந்துடுவார். அப்புறம் உட்காந்து ஜெபம் பண்ணி என்னென்ன சொல்லணும், அண்ணாந்து கேட்பேன், என்னென்ன வசனம் சொல்லணும், என்னென்ன சம்பவங்களை வந்து நிறைய அனுபவங்கள் நமக்கு இருந்தால் கூட இதில் எந்த அனுபவத்தை சொல்லணும் அதை நான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட. அப்போ இந்த இடத்துல இதை மட்டும் சொல்லு, இதை மட்டும் சொல்லு, ஆவியான கைடன்ஸ் தருவார். அப்போ ஒன்னொன்னே நம்ம கேட்கறது தான் தேவனுக்கு நம்ம மேல ஒரு பெரிய நம்பிக்கை வரும். இது வந்து நம்பிக்கை மாத்திரம் இல்லை, ஒரு பிரியமே உண்டாகும். ஒவ்வொன்றே என்னை கேட்காம இது செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரியம் உண்டாகுது. அது வருது. நான் வந்து என்ன ட்ரெஸ் போடணும்னு கூட கேட்பேன்.
சரி. இது போட ஒரு மற்றவங்களுக்கு செல்லியா தெரிஞ்சாலும் ஆண்டவர் கைட் பண்ணுவார். இல்லை, உண்மை அதுதான். ஆண்டவரோட ஒரு தொடர்புங்கிறது வேறு தானே, வெளியே சொல்ல மாட்டோம். ஆமாம், சில இது நான் போட்டோன்னே இது போடாத, இது கழட்ட, அதை போட்டுட்டு போன்னு சொல்லுவார் ஆண்டவர். அப்போ அது கூட ஆண்டவர் வந்து நம்மளை பார்த்து சந்தோஷம், நம்ம கீழ்ப்படுகிறோம் அப்படின்றது. அடுத்து நீ சொன்ன மாதிரி உண்மை ஒன்னொன்னே ஆண்டவர் பார்த்து நம்ம அது எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கிறோம் அப்படின்ற ஆண்டவர் பார்க்குறார். அது அந்த ஊழியத்தை உண்மையாக செஞ்சு முடிக்கிறோமா அப்படின்ற பார்ப்பார். அதனால தான் நான் ஒரு ஊழியம் முடிஞ்சோன்னா அந்த ஆண்டவர்கிட்ட நான் எல்லாம் கரெக்டாக செஞ்சேன்னா, நீங்கள் எதிர்பார்த்தபடி ஏதாவது நான் தவற விட்டுருக்கேனா அப்படின்னு. சில சமயத்தில் நம்ம அந்த டைமு இந்த அவசரத்தில் சிலது விட்டுருவோம். கண்டிப்பாக அவங்க நமக்கு டைம் இவ்வளோதான் கொடுத்து, மனுஷர் தானே நம்ம. ஆமாம், அதுக்குள்ளே முடிக்கணும்னு சில விட்டோம். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ வந்து இதில் வந்து மிஸ்டேக் பண்ணிட்ட, இன்னும் கொஞ்சம் நிதானமாக நீ ஜெபம் நடத்தி இருக்கணும், அப்போ நான் இன்னும் கொஞ்சம் காரியம் செஞ்சுருப்பேன். அது ஆண்டவர் சொல்லி கரெக்ட் பண்ணுவார். அப்போ அடுத்த முறை நான் செய்யாமல் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு. அதாவது நாங்கள் ப்ரேயர் நடத்தும் போதுமே நான் வந்து சில இடத்துல என்ன சொல்லுவேன், ப்ரேயர்னு ஆரம்பிச்சாச்சுன்னா கர்த்தர் நிறுத்தும் போது தான் டைம் மேனேஜ் இதெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் விட்டுரு அப்படின்னு சொல்லித்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கர்த்தர் வந்து பேசியிருக்கும்போது நான் பாட்டுக்கு ஆமேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னா முடியாது, அதை அவர் இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும்லண்ணே. இப்போ நாங்கள் அங்கே போன இடத்துல அது வந்து ஒரு 8:30க்கு முடிக்கணும்னா அடுத்தாப்புல 9க்கு இன்னொரு குரூப் வருவாங்க. அவங்க வெளியில் வந்து காத்து நிற்பாங்க. அப்போ இவங்க முடிச்சுட்டு காலி பண்ணணும். அப்போ என்ன பண்ண, அதுக்குள்ளே செய்தியும் கொடுத்து ஜெபமும் பண்ணணும். அப்போ சில நேரம் 8:30 வரைக்கும் செய்தி போயிட்டு ஜெபம் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு முன்னால் இந்த மெசேஜை முடித்து ஜெபிக்கிறதுக்கு டைம் எடுத்து ஜெயிச்சுட்டா ஜனங்கள் தொடப்படுவாங்க. அப்போ இது மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் கூட ஆண்டு சொல்லி கொடுப்பார். நீ இது மாதிரி பண்ணிடு, அது மாதிரி இந்த இடத்துல இந்த மிஸ்டேக் விட்டுட்ட, சரி ஆண்டவர்னு ஒத்துக்கொண்டு கரெக்ட் பண்ணி கொண்டது அதில். அப்போ நம்முடைய நேரம், நம்முடைய ஆயத்தம் எல்லாத்திலும் என்ன உண்மையாக இருக்கிறோன்னு அதை நம்ம கர்த்தர் பார்ப்பார். நீங்கள் சொன்ன மாதிரி கர்த்தருக்கு கொடுக்குற காரியம், அதில் உண்மைத்தன்மை, இதெல்லாம் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா உண்மை உத்தமம், இந்த ரெண்டில் அதானே ஆண்டு கூப்பிட்றாரு, உத்தமம் உண்மையான ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லி. அப்போ இதில் கவனமாக இருக்க இந்த கடைசி காலத்தில் இந்த மாதிரி ஒரு புது தலைமுறை ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. நான் இப்போ ஒரு கடைசியாக ஒரு காரியம் கேட்குறேன். இன்றைக்கி நமக்கு டைம் இல்லை, அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் போது நீங்கள் அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டா நல்லாயிருக்கும். ஏன் அப்படி இந்த கேள்வி கேட்குறேன்னு சொன்னால், இனி கர்த்தர் இந்த எழுப்புதல் காலத்தில் எழுப்ப போகிற ஊழியர்களும் சரி, அந்த சபைகளும் சரி, சபை வந்து கொஞ்ச காலம் இருக்கும் அந்த எழுப்புதலில், அப்புறம் சபை எடுக்கப்பட்டு அப்புறமா இதுக்குள்ளே இந்த பூமியில் பல காரியங்களை சுதந்திரிக்கும்படிக்க உங்களுடைய எல்லைகளை விரிவாக்கும்படி தான் கர்த்தர் சொல்லுவார். எப்படி நம்மளை இந்த ஊரில் இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லி அப்படியே. ஏன்னா அந்த பூமியில் பல இடங்களில் தம்முடைய பிள்ளைகளுடைய பேருக்கு முதல்ல வரணும் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த மாதிரி கர்த்தர் வந்து ஒருத்தரை விசாலத்தில் வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஊழியம் ஒரு அளவுக்கு மேலே பெருகி போகும்போது என்னுடைய இருதயம் அதில் ஒரு பொருளை சேர்க்கணுங்கிறதுலையோ போயிடாதபடிக்கு எப்படி நான் அதை வந்து சரியாக மேனேஜ் பண்ணால் நான் வந்து இவ்வளவு பொறுப்புகளை என்னால் வாங்க முடியும், எவ்வளவு நான் பண்ண முடியும், அப்படி வரும்போது நான் என்னை எப்படி ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கிற முடியும். கர்த்தர் கொடுத்த ஊழியத்தில் வந்து அந்த எல்லை வந்து விரிவாக்குவார். இங்கே லேண்டு அங்கே லேண்டுன்னு வரும்போது நான் அப்படி இதாகாதபடிக்கு அதை சரியாக என்னைய தனியாகவும் அந்த ஊழிய தனியாகவும் பாதுகாப்பாக எப்படி கொண்டு வர்றது, நீங்கள் இப்போ அந்த மாதிரி எப்படி பண்ணுறீங்கிறத சொன்னீங்கன்னா பின்னால் எழுப்புதல் கால ஊழியர்களுக்கு அது ஒரு பிரயோஜனமாகும். ஓகே, இப்போ நம்ம பிரயோஜனமான பல காரியத்தை ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நிறைய பேருக்கு விளங்கி இருக்கும். நீங்கள் நிறைய பேர் ஊழியம் செய்கிறீங்க, ஜெபக்குள்ளே நடத்துகிறீங்க, காஸ்பல் அறிவிக்கிறீங்க, பாஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, சபை நடத்துகிறீங்க, மிஷினரி ஊழியம் நடத்துகிறீங்க, நிறைய ஊழிய காரியங்கள். அப்போ எஜமான், நம்ம நம்பி அழைத்த எஜமான் என்ன எதிர்பார்க்க விரும்புகிறார், இந்த கடைசி கால ஊழியத்தை நம்ம எப்படி செய்கிறது. இப்போ கடைசி காலத்தில் நம்ம வந்துட்டோம், அதை குறித்து ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பிரதர் அருமையான ஒரு பெரிய கொஸ்டின் பண்ணியிருக்கிறாங்க. சின்னதாக இருக்கும்போது ஓகே, ஆனால் பெரிய அளவில் விரிஞ்சு வரும்போது அது எப்படி அதை நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி உங்களுடைய அனுபவங்கள்னு சொல்லி நம்ம அடுத்த நாள் மறுபடியும் நம்ம சந்திப்போம்ல, நெக்ஸ்ட் டே நம்ம இது குறித்து தெளிவாக பேச போகிறோம். அப்போ வந்து இதை குறித்து என்னை விரிவாக பேசி அறிந்து கொள்ளலாம். அப்போ கடைசி கால ஊழியத்துக்கு என்னை தெரிந்து கொண்ட வாலிப தம்பி, வாலிப மகளே, பாஸ்டர்மார்கள், நம்ம ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களை தொடர்ந்து பேசுவோம். ஆண்டவர் அது வரைக்கும் அவருடைய கிருபை உங்களோடு இருக்கும். இப்போ நீங்கள் உங்களை இந்த கடைசி கால எழுப்புதல் திட்டத்தை அறிந்து கொண்டீங்கல்ல, அதை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்குறீங்களா, இப்போ செய்கிறீங்களா, அதுக்காக ஜெபிக்கிறீங்களா? இப்போ ஆண்டவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றார்ல,
அப்போ தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஆளுகை எங்கள் கிராமத்தில், எங்கள் பட்டணத்தில், எங்கள் மாநிலத்தில், தேசத்தில் வரணும்னு ஜெபிக்கிறீங்களா? அதுக்கு நான் எப்படி ஜெபிக்கணும்னு கேட்குறீங்களா? அப்போ ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு கைடன்ஸ் தருவார். இந்தந்த எல்லைகளை குறிவைத்து ஜெபம் பண்ணு, இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு தானே கர்த்தர் உள்ள காரியம் பேசுகிறாரு. முதல்ல அதுக்கேற்ற ஜெபம் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கேற்ற செயல்பாடுகளை நம்ம செய்யணும். அது குறித்து தொடர்ந்து ஆண்டவர் பேசுவார். சரியா? அப்போ இந்த நாளில் இப்போ ஒரு நிமிடம் இதயத்தில் கை வைத்து நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவர் என்னோடு இன்றைக்கி பேசி இருக்கிறீங்க, நீங்கள் பேசின காரியத்தை என் உள்ளத்தில் ஆழமாக பதித்து கொண்டு அதே மாதிரி ஜெபிக்க செயல்பட என்னை ஒப்பு கொடுக்குறேன். நான் இதெல்லாம் புரிந்து கொண்டேன். இனிமேல் அந்த மாதிரி என்னை பலப்படுத்தி கொள்ளணும். நான் சாதாரணமாக இருக்கக்கூடாது, சும்மா சோர்ந்து போகிற கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது. நான் கர்த்தருக்குள் எப்பவும் பலமாக இருக்கணும். சத்துருவாகிய சாத்தான் தினந்தோறும் என்னோட மோதரான், நான் தினந்தோறும் அவனை ஜெயிக்கணும், அதுக்கேற்ற பலப்படுத்தி கொள்ளணும், அதுக்கு என் நேரத்தை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருமே சகோதரிமாராக இருந்தாலும் சரி, தாய்மாராக இருந்தாலும் சரி, தகப்பன்மாராக இருந்தாலும் சரி, உங்களை அர்ப்பணித்து கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தி கொள்ளணும். அர்ப்பணித்து கொள்கிறீங்களா? ஒரு நிமிடம் அதுக்காக ஜெபம் பண்ணலாமா? நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரிடத்தில் கேட்குறீங்களா? அந்த ஒரு பலன் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குறீங்களா? பிரதர் ஜெபிக்க போகிறாங்க. இதயத்தில் கை வைங்க. இதயத்தில் கை வைத்து கருத்தாக ஜெபிங்க. இன்றைக்கு ஒரு புது பலன் உங்கள் மேலே இறங்கும். ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய உங்களுக்கு புது பலன் தருவார். இது கர்த்தராகிய ஆண்டவர் எங்கள் நடுவிலே அசைவாடுகிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய காரியங்களை எங்களை பேச வைத்து கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுடைய நாவை நிரப்பி நம்முடைய ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை வெளிப்படுத்தினதற்காக அவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய காரியங்கள் என்ன, இனி வருகிற எழுப்புதலை கர்த்தர் எழும்ப போகிற தலைமுறைகளை எப்படி பயன்படுத்த போகிறீர், அதற்கு அவர்கள் தங்களை எப்படி தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற பல காரியங்களை நீர் வெளிப்படுத்தி பேசினீர் ஆண்டவரே. இது வெறுமனே பேசுவதற்கும் கேட்பதற்கும் மாத்திரமல்ல, அதை நாங்கள் நிறைவேற்றுவதற்காக நீர் தருகிறேன். உடைய வார்த்தைகள் ஒன்றும் ஆண்டவரை கீழே விழுகிறது இல்லை. அது உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் விழணும். அது ஆண்டவரே நல்ல விளைச்சலை கொண்டு வரணும். உடைய பிள்ளைகள் அந்த எழுப்புதல் திட்டத்திலே மிகுந்த கனிகளை கொடுக்கணும். நீர் அவர்களை கொண்டு ஒரு காலத்தில் ஆத்துமாக்களை மாத்திரம் சம்பாதிக்க விரும்பினீர். இப்பொழுது ஆண்டவரே உலகத்தை சுதந்திரிக்கவும் நீர் அவர்களை ஆண்டவரே பலப்படுத்த போகிறீர், வழி நடத்த போகிறீர், அவருடைய எல்லைகளை விரிவாக்க போகிறீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே நாங்கள் எந்த விதத்திலும் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை பொருள் மேலேயோ வேற எந்த காரியத்தின் மேலே செலுத்தி விடாதபடி கர்த்தர் எங்களை கவனப்படுத்தத்தான் இந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் கவனித்து கேட்கவும், வருகிற எழுப்புதலே நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவும், தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வருகிற மகா பெரிய திட்டத்திலே நானும் என் வீட்டாரும் எங்களுடைய ஊழியமும் எங்களுடைய சபையும் ஈடுபடுத்தப்பட நீர் எங்களை பயன்படுத்த கர்த்தருடைய கைகளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கிருபை தங்கட்டும். கர்த்தருடைய நல்ல ஆலோசனைகள் வெளிப்படட்டும். கர்த்தருடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே. ஆமென். 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 ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களை இந்த கடைசி கால அந்த எழுப்புதல், தேசத்தை சுதந்திரிக்கிற ஒரு எழுப்புதல் திட்டம், அதை குறித்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே வருகிறார். இப்போ நிறைய விளங்க ஆரம்பிச்சிருக்குது. உங்களை பலப்படுத்துகிறார். நீங்கள் தொடர்ந்து இதில் கவனம் செலுத்துங்க. ஜெப நேரத்தில் இதை முன்வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களுக்கு தொடர்ந்து காரியங்களை விளங்க பண்ணி பலப்படுத்துவார். நாம் அதை பார்க்க போகிறோம். அந்த காலம் வந்து விட்டது. இது சுதந்திரிக்கிற காலம், தேசத்தை சுதந்திரிக்கிற காலம். அந்த காலத்தில் உங்களை அதில் பயன்படுத்த தெரிந்தெடுத்திருக்கிறார். தொடர்ந்து ஜெபிங்க. மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் இது குறித்து இன்னும் தெளிவாய் பேசலாம். அதுவரை கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.